الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا إن கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, சுருக்கமான நேரத்தில் அவசியமான விஷயங்களை மட்டும் உங்களோடு பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ந்து இங்குள்ள மார்க்க அறிஞர்கள் மூலம் நல்ல விஷயங்களையும் சீர்திருத்த செய்திகளையும் தாங்கள் கேட்டு வருவீர்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் நான் சில விஷயங்களை பேசப் போகிறேனே தவிர புதிதாக இந்த மார்க்கத்திலே சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எல்லாம் அல்லாஹுடைய புத்தகம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். இந்த சபையை பொறுத்தவரை ஒரு நினைவூட்டும் சபை. நமக்கு மத்தியில் நல்ல விஷயங்களை நினைவூட்டிக் கொள்வதன் மூலம் மார்க்கத்திலே மேலும் எப்படி என்னால் முன்னேற முடியும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய தலைப்பை பற்றி சகோதரர் ஷேக் அவர்கள் கூறினார்கள். முன்மாதிரி முஸ்லிம் குடும்பம். முன்மாதிரி முஸ்லிம் குடும்பம். முன்மாதிரி என்றால் என்ன? முதலில் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு முஸ்லிம் என்றால் யார், பிறகு குடும்பம், குடும்பத்தின் பொறுப்புகள், கடமைகள் இஸ்லாமின் பார்வையில் என்ன. யார் ஒருவர் சிறந்த குணமும் நல்லொழுக்கமும் நேரிய சிந்தனையும் உடையவராக இருக்கிறாரோ அவரை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளலாம். அவரை ஒரு முன்மாதிரி என்று சொல்லலாம். வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தில் முன்னேறியவர்களை தங்களுக்கு முன்மாதிரி என்று சொல்வார்கள். போரிலே வெற்றி கண்ட தலைவர்களை வீரர்கள் தங்களுக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வார்கள். அன்பிற்குரியவர்களே, ஷேக் அவர்கள் அழகிய ஒரு வசனத்தை தொடக்கத்தில் ஓதி காட்டினார்கள். நாம் எல்லாம் அல்லாஹுவை இறைவனாகவும் ரப்பாகவும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராகவும் ஏற்றுக்கொண்டவர்கள். ஆகவே நமக்கு முன்மாதிரியார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. எப்படிப்பட்ட முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வின் ஒரு சிறந்த அடியான் எப்படி இருக்க வேண்டும், அதற்கும் அவர்கள் முன்மாதிரி. ஒரு ஆட்சி செய்யும் தலைவர் எப்படி இருக்க வேண்டும், அதற்கும் அவர்கள் முன்மாதிரி. பிறகு ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்க வேண்டும், அதற்கும் முன்மாதிரி. ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், அதற்கும் முன்மாதிரி. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பண்பட்ட வாழ்க்கை பக்கங்களை பற்றி நாம் பேசுவதாக இருந்தால், வாழ்க்கைக்கு தேவையான எந்த பகுதியிலும், வாழ்க்கைக்கு தேவையான எந்த பகுதியிலும் தங்களுடைய சொல் செயல் வழிகாட்டலை, எப்படி சொல் மட்டுமல்ல, சொல் செயல் இரண்டும் இணைந்த வழிகாட்டலை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த விஷயம் புரியுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சுங்களா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வாழ்க்கையில் தேவையான அத்தனை பக்கங்களுக்கும் அத்தனை கோணங்களுக்கும் சொல் சொல் செயல் இரண்டின் மூலமாகவும் நமக்கு தெளிவான வழிகாட்டுதலை கொடுத்து சென்றிருக்கிறார்கள். இன்று பார்க்கிறோம்,
ஒரு கவலை, கை சேதத்திற்குரிய செய்தி என்னவென்றால், உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ வேண்டிய இந்த முஸ்லிம் சமூகம், சமுதாயம் அதிலே பலவீனப்பட்டிருப்பதற்கும் அல்லது சில இடங்களில் சில சமூகங்கள் முற்றிலுமாக தோற்றுவிட்டதற்கும் என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முன்மாதிரியை விட்டுவிட்டு யூதர்கள், கிறிஸ்தவர்களுடைய கலாச்சார மோகத்தால் அதை போன்று தங்கள் குடும்பத்தை ஆக்க வேண்டும், அந்த சமூகத்தை போன்று தாங்கள் மாற வேண்டும் என்று அவர்கள் மாறிய மாற்றம்தான் இந்த தோல்விக்கு, இந்த பலவீனத்திற்கு காரணம். என் அன்பிற்குரியவர்களே, நம்மில் குறிப்பாக இங்கு வந்திருப்பவர்கள் அதிகமானவர்கள் திருமணம் முடித்தவர்கள். சரியா? ஒரு சிலர் முடிக்காமல் இருக்கலாம். முதலில் சுய பரிசோதனையிலிருந்து ஆரம்பம் செய்வோம். நம் இங்கு கூடியிருப்பவர்களில் ஆண்கள், பெண்களில் எத்தனை பேர் திருமணம் செய்வதற்கு முன்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி திருமணம் செய்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்த போது, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியை குறித்து, மனைவியோடு பழகும் முறையை குறித்து, திருமண வாழ்க்கையின் அடிப்படை அம்சங்களை, ஒழுக்கங்களை குறித்து என்ன கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்று திருமணம் முடிப்பதற்கு முன்பு நம்மில் எத்தனை ஆண்கள் அதை தெரிந்தார்கள், தெரிவதற்கு முயற்சி செய்தார்கள்? புத்தகத்தின் வாயிலாகவோ அல்லது மார்க்க அறிஞர்களிடத்திலே சென்று கல்வி படிப்பதின் வாயிலாகவோ நம் சகோதரிகளில் எத்தனை பேர் திருமணத்திற்கு முன்பாக கணவனை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒழுக்கங்கள் என்ன, கணவனிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கணவனுக்கு நான் எப்படி பணிவிடை செய்ய வேண்டும், பிள்ளைக்கு நான் எப்படி தாயாக இருக்க வேண்டும், ஒரு சிறந்த தாயாக, ஒரு சிறந்த மனைவியாக நான் இருப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு என்ன ஒழுக்கங்களை, அறிவுரைகளை கூறியிருக்கிறார்கள் என்று நம் சகோதரிகளில் எத்தனை பேர் அறிந்தார்கள், அறிவதற்கு முயற்சி செய்தார்கள்? நான் கேட்கிற கேள்வி புரிஞ்சுச்சா? இது வெறும் காத்து பார்த்து நான் கேட்கல, ஆகாயத்தில் உள்ள காற்றை பார்த்து நான் கேட்கவில்லை, என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிறேன். இரண்டாவதாக, நம்மில் எத்தனை பேர் மூத்தவர்களாக இருப்பவர்கள், தாய்மையின் அந்தஸ்தை அடைந்தவர்கள், தந்தையின் அந்தஸ்தை அடைந்தவர்கள், தங்கள் ஆண் பிள்ளையை மனம் முடித்து கொடுத்த போது அல்லது தங்கள் பெண் பிள்ளையை மனம் முடித்து கொடுத்த போது, என் மகனே உனக்கு திருமணமாக போகிறது, நாளை நீ கணவனாக ஆகிவிடுவாய், பிறகு தந்தையாக ஆகுவாய், உன் மனைவியிடத்திலே இப்படி இப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும், இந்தந்த முறையில் அவளை நீ சீர்படுத்த வேண்டும், உன்னிடத்திலே இன்னென்ன ஒழுக்கங்கள் இருக்க வேண்டும், நீ பிள்ளை பெற்றெடுத்தால் அந்த பிள்ளை இடத்திலே இன்னென்ன பண்புகளோடு, ஒழுக்கங்களோடு நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்மில் எத்தனை தந்தைமார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தார்கள்? தங்கள் பெண் பிள்ளைகளுக்கு, மகளே நான் உன்னை திருமணம் முடித்துக் கொடுக்க போகிறேன், நாளை நீ ஒருவனுக்கு மனைவியாக ஆகப் போகிறாய், பிறகு சில மாதங்களில் தாயாக ஆகுவாய், உன் கணவனை நீ எப்படி திருப்திப்படுத்த வேண்டும், உன் கணவனுக்கு நீ என்ன கடமை செய்ய வேண்டும், உன் குடும்பத்தை எப்படி நல்லொழுக்கமும் சிறந்த குணங்களும் பண்புகளும் நிறைந்த ஒரு குடும்பமாக நீ உருவாக்க வேண்டும், நீ பெற்றெடுக்கும் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று நம்மில் எத்தனை தந்தைகள், தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறியிருக்கிறார்கள்? கேட்கிற கேள்வி புரிஞ்சுங்களா?
எங்கிருந்து பிரச்சனை பலவீனம் ஆரம்பமாகிறது? கல்யாணம் என்றால் எப்படி சாப்பாடு போடுவது 1000 பேருக்கு? கல்யாணம் என்றால் என் பிள்ளைக்கு எவ்வளவு நகை நட்டை போடுவது, சொத்தில் எதை எழுதி வைப்பது? என் பிள்ளையை படிக்க வைத்தேனா, இன்ஜினியராக ஆக்கினேனா, டாக்டராக ஆக்கினேனா, அமெரிக்காவிலே ஐரோப்பாவிலே படிக்க வைத்தேனா என்றெல்லாம் சிந்திக்கிற முயற்சி செய்கிற தந்தைமார்கள் தங்கள் பிள்ளைகளுடைய குணத்தை பற்றி சிந்தித்திருக்கிறார்களா? அவனுடைய ஒழுக்கத்தை பற்றி கண்காணித்திருக்கிறார்களா? பிள்ளை மிருகமாக இருப்பான். எப்படி இருப்பான்? மிருகமாக இருப்பான். அல்லது மகள் ஒழுக்கம் கெட்டவளாக, பணிவற்றவளாக, திமிரு பிடித்தவளாக, குதர்க்கம் செய்பவளாக இருப்பாள். இவர்கள் படித்த இந்த கல்வி இவர்களுக்கு கொடுத்தது, இவர்கள் வாழ்ந்த சமூகம் இவர்களுக்கு கற்பித்தது, இவர்கள் யாரோடு பழகினார்களோ அவர்களிடத்திலிருந்து இவர்கள் எடுத்துக்கொண்டது. நான் ஏன் பிறருக்கு விட்டுக் கொடுப்பது? நான் ஏன் பிறருக்கு பணிவது? இப்படி அன்பிற்குரியவர்களே, குணத்தால் சீர்கெட்ட, ஒழுக்கத்தால் சீர்குலைந்த, சிந்தனைகளால் தடம் புரண்ட, இறை வணக்கத்தில் பலவீனமாகவோ அல்லது முற்றிலும் அதை விட்டு தூரமான ஒரு சமூகத்தை, ஒரு ஆண் பெண் பிள்ளையை நம் வீட்டிலே தயார் செய்து உருவாக்கி பிறகு அவர்களுக்கு மனம் முடித்து கொடுக்கிறோம். என்ன அங்கே சொல்கிறோம்? சொல்லாமல் இது போன்றுதான் ஒரு சமூகத்தை நீயும் உருவாக்கப் போகிறாய், உருவாக்குவாய். நான் பேசுவது பொதுவான சூழ்நிலையை பற்றி பேசுகிறேன். யாரும் குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எப்போதும் அல்ஹம்துலில்லாஹ் சமூகத்திலே சில நல்லொழுக்கமும் சிந்தனையும் உள்ள குடும்பம், கண்ணியமிக்க தந்தையும் தாயும் நல்ல உறுப்பினர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். பொதுவான ஒரு சூழ்நிலையை பற்றி, சமூகத்தில் பரவலாக காணுகின்ற ஒரு சூழ்நிலையை பற்றி நம் தமிழ்நாட்டிலே பல செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க மாப்பிள்ளை, முன்னாடி எல்லாம் கல்ஃப் மாப்பிள்ளை என்று சொல்வார்கள். இந்த ஐடி துறை ஆரம்பமானதற்கு பிறகு இப்போது என்ன மாப்பிள்ளை? என்ன மாப்பிள்ளை? அமெரிக்க மாப்பிள்ளை. என் பிள்ளை அமெரிக்காவிலே படிக்கிறார், தன்னம் தனியாக. ஒரு முஸ்லிம் சமூகத்துடைய பெண் பிள்ளை எங்கே படிக்கிறார்? எங்கே படிக்கிறார்? அமெரிக்காவிலே படிக்கிறார். யாரோடு தங்கி இருக்கிறார்? படிக்கின்ற காலேஜ் என்ன? கண்ணியத்திற்குரியவர்களே, பார்க்கிறோம் அந்த சமூகத்திலே பொருளையும் அந்த ஆடம்பர பகட்டு வாழ்க்கையை மட்டும் குறிக்கோளாக வைத்து திருமணம் நடந்தது. விருந்து உபசரணங்கள், பகட்டு வாழ்க்கையின் ஆடம்பரங்கள், விளம்பரங்கள். கடைசியில் ஒரு மாதத்திலே அங்கே நடப்பது என்ன? சூசைட். என்ன? தற்கொலை, விவாகரத்து. கணவனின் குடும்பம், மனைவியின் குடும்பம் இருவரும் இரு எதிரி கூட்டங்களாக பிரிந்து வழக்காடுவதை பார்க்கிறோம். அமெரிக்காவிலே கேஸ் நடக்கிறது, இந்தியாவிலே கேஸ் நடக்கிறது என்று பலதரப்பட்ட சோதனைகளை பார்க்கிறோம். பார்க்கிறோமா இல்லையா? என் அன்பிற்குரியவர்களே, அப்படி என்றால் ஒட்டுமொத்த சமூகம் தான் திருந்த வேண்டும் என்று முயற்சி செய்தால்தான் இங்கே நாம் வெற்றியை பார்க்க முடியும். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் ஒரு சமுதாயத்தின் நிலையை மாற்ற மாட்டான் அவர்கள் தங்களுடைய நிலையை மாற்றுவதற்கு தயாராகும் வரை. நாம் நம்மை மாற்ற வேண்டும், நான் என்னை மாற்ற வேண்டும் என்று கொள்கையில் உறுதியாக முடிவு செய்யாத வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்ய மாட்டார். யாருக்கு தேவை அன்பிற்குரியவர்களே? யார் தேவை உள்ளவர்கள்? யார் தேவை உள்ளவர்கள்? நாமா அல்லாஹுவா? நாம் தேவை உள்ளவர்கள். நாம் சீர்திருந்தினால் அதனுடைய நன்மை எனக்கு, என் சமூகத்திற்கு, என் குடும்பத்திற்கு, என் மறுமைக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒருவன் சீர்கெட்டால் அதனுடைய பாதிப்பு யாருக்கு?
அவனுக்கு, அவனுடைய சமூகத்துக்கு, அவனுடைய குடும்பத்துக்கு, அவனுடைய வறுமைக்கு. என் கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போது இஸ்லாமிய குடும்பம் என்றால் அந்த குடும்பத்தின் அஸ்திவாரம் ஈமானின் மீதும் இல்மின் மீதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய முன்மாதிரி குடும்பத்தின் அஸ்திவாரம் எதன் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது? எதன் மீது? ஈமானின் மீதும் இல்மின் மீதும். ஈமான் பில்லாஹ், அல்லாஹுவை, அவனுடைய வேதத்தை, அவனுடைய தூதரை, மறுமையை நம்பிக்கை கொள்ளுதல். அல்லாஹ்வுடைய சட்டங்களை அறிந்திருத்தல். சஹீஹுல் புகாரியிலே பதிவான ஒரு ஹதீஸ், சஹீஹுல் புகாரியிலே பதிவான ஹதீஸ். ஹன்சா பின்த் ஹிதாம் பெண்மணி வருகிறார்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே. அல்லாஹ்வின் தூதரே, இன்ன அபி ஜவ்வஜனி மின் இப்னி அம்மிஹி வ அன காரிஹத்துன் லஹு. என் தந்தை என்னை தன் சகோதரனின் மகனுக்கு மனம் முடித்து கொடுத்திருக்கிறார், நான் அதை வெறுக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜீஸி மா ஸனஅ அபூகி. உன் தந்தை செய்ததை ஏற்றுக்கொள், உன் தந்தை செய்ததை ஏற்றுக்கொள். பொதுவாக தந்தை பெண்ணுக்கு நன்மையை நாடுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை சொன்னார்கள். ஆனால் பெண் சொல்கிறாள், அல்லாஹ்வின் தூதரே, லஸ்து பிமுஜீஸதிஹி, எனக்கு இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு பிடிக்கவில்லை. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்ஹபி ஃபன்கிஹி மன் ஷி'தி ஃபஇன்னஹு லா நிகாஹ லகி. பெண்ணே, நீ செல், நீ விரும்பியவரை தேர்ந்தெடுத்து மனம் முடித்துக் கொள். உன் தந்தை செய்த திருமணம் திருமணம் அல்ல. உன் தந்தை செய்த திருமணம் திருமணம் அல்ல. உன் திருமண பொறுப்பை உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். நீ விரும்பக்கூடிய நல்ல ஆணை தேர்ந்தெடுத்து நீ மனம் முடித்துக் கொள்ளலாம். அப்போது ஹன்சா பின்த் ஹிதாம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என் தந்தை செய்ததை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இந்த சட்டத்தை நான் உங்களிடத்திலே கேட்டு வந்ததற்கு காரணம், லியஅலமல் ஆபா, தந்தைகள் அறிந்து கொள்ள வேண்டும், தங்கள் பெண் பிள்ளைகளை நிர்பந்திப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை என்று அந்த சட்டத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களிடத்திலே ஃபத்வாவாக கேட்டு வந்தேன் என்று கூறுகிறார்கள். என் கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே அவர்கள் தங்கள் வாழ்க்கை பிரச்சனையிலே வெற்றி கண்டது எதை வைத்து? மார்க்க சட்டங்களை தெரிந்திருந்தார்கள், ரசூலுல்லாஹ்வின் வழிகாட்டுதலை தெரிந்திருந்தார்கள். ஆகவேதான் சிறந்த குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்றால், திருமணம் முடிக்க இருக்குமோ ஆண் பெண்களும் சரி, அல்லது திருமணம் முடித்து குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, இனி என் வாழ்க்கையிலே நான் ஒரு புரட்சி செய்ய வேண்டும், என் ஆத்மாவிலே, என் நஃப்ஸிலே நான் ஒரு புரட்சி செய்ய வேண்டும். மௌத், மரணம் வரை அன்பிற்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய இறை நேசர்களாக ஆகுவதற்குண்டான வழிகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. பலவீனப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கோழையாக வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நிராசையாக வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையில் ஒரு நாள் மீதம் இருந்தாலும் கூட அந்த ஒரு நாளில் உண்மையான ஒரு மூமினாக, அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட வீரமுள்ள ஒரு மூமினாக வாழ்ந்து நாம் மரணித்தால், وَمَنْ يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَأُولَئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَئِكَ رَفِيقًا ذَلِكَ الْفَضْلُ مِنَ اللَّهِ وَكَفَى بِاللَّهِ عَلِيمًا. الأمور بالعواقب، الأعمال بالخواتم. நம்முடைய ஏடுகள் மூடப்படும் போது அந்த நேரத்திலே என்ன அமல், அந்த நேரத்திலே இந்த மனிதன் எப்படி இருந்தான், அதை வைத்துத்தான்
முழு வாழ்க்கையையும் அல்லாஹ் முடிவு செய்வான். எத்தகைய அருளாளன் பாருங்கள். எப்படி நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் செய்த அநியாயங்கள், அலட்சியங்கள், குறை, பாவங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் மன்னித்து விட காத்து கொண்டிருக்கிறான். அடியான் திரும்புவானா? அல்லாஹ்விற்கும் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டவராக நாம் இருந்தால் அல்லாஹ் நம்மை எங்கே கொண்டு போய் சேர்ப்பான்? அது வாழ்க்கையின் அந்த கடைசி ஒரு நாளாக இருந்தாலும் சரி. அதுக்காக வேண்டி கபூர்ல காலு தொங்குற வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? என்றைக்கு கபரை சந்திப்போம் என்று யாராவது உறுதி சொல்ல முடியுமா? அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டால் அவர்கள் எங்கே இருப்பார்கள்? நபிமார்களோடு இருப்பார்கள், சித்தீக்களோடு இருப்பார்கள், ஷஹீத்களோடு இருப்பார்கள், சாலிஹோடு இருப்பார்கள், நல்லவர்களோடு இருப்பார்கள். இவர்கள் அல்லவா சிறந்த நண்பர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சிறந்த குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு புரட்சி தேவைப்படுகிறது, உறுதி தேவைப்படுகிறது. கொள்கையிலே உறுதி, தன் வாழ்க்கையில் தான் எடுக்கிற நல்ல திட்டங்களிலே உறுதி, இறை நம்பிக்கையிலே உறுதி, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதிலே உறுதி, ரசூலுக்கு கட்டுப்படுவதிலே உறுதி, மார்க்கத்தை பின்பற்றுவதிலே உறுதி. முதலிலே அந்த உறுதியும் அந்த ஈமானும் இல்லை என்றால் ஒரு பெண்ணால், ஒரு முஸ்லிம் பெண்ணால், ஒரு முஸ்லிம் வாலிபனால் ஒரு முஸ்லிம் குடும்பத்தை, முன்மாதிரி குடும்பத்தை உருவாக்க முடியாது. என்ன தேவை? உறுதி தேவை. அல் அஸ்ம். فاذا عزمت فتوكل على الله. அல்லாஹ் சொல்கிறான், நபி போருக்கு செல்லும் போது, நபியே உங்களிடத்திலே உறுதி வேண்டும். முதலாவதாக அந்த உறுதி இருந்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். முதலில் என்ன தேவை? உறுதி தேவை, வீரம் தேவை. அல்லாஹ்வின் கட்டளையை நான் பற்றி பிடிப்பேன் என்ற நம்பிக்கை தேவை. இன்று என்ன? ஒரு போன் வருது ஊர்ல இருந்து, தம்பி உனக்கு பொண்ணு பார்த்துருக்கு, பொண்ணு வீட்டுக்காரங்க இப்படி அப்படி, வரும்போது கொஞ்சம் பார்த்து தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு வந்துரு. எப்படி போன் வருது? தாடியெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்க. சில இடங்கள்ல தாடியெல்லாம் கல்யாணத்துக்கு பின்னாடி வைத்துக்க, கொஞ்சம் பார்த்து. பெண் வீட்டுக்காரங்க சம்பந்தம் பண்ணிருக்கிற இடம் ரொம்ப பெரிய இடம், பொண்ணு ரொம்ப படிச்ச பொண்ணு. என்ன ஆகிறான் இந்த ஆண்மகன்? இந்த நேரத்திலே இவனுடைய ஈமான் சோதிக்கப்படுகிறது, இவனுடைய மறுமை சோதிக்கப்படுகிறது. இவன் இப்போது பலவீனப்பட்டால், இவன் இப்போது கோழையானால், இனி காலம் வரை கோழையாகத்தான் வாழ வேண்டும், காலம் வரை பலவீனனாகத்தான் வாழ வேண்டும். இது போன்று பெண் பக்கத்திலே பெண் குர்ஆன் ஹதீஸை கேட்கிறாளா? இஸ்லாமிய கல்வி நிகழ்ச்சிகளுக்கு செல்கிறாளா? அவற்றையெல்லாம் குறைத்துக் கொள்ள சொல்லுங்கள். எனக்கு தெரியும், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், கொள்கையில் உறுதியில எத்தனையோ இஸ்லாமிய வாலிப பெண்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். என்னிடத்தில் கல்வி படித்த ஒரு சகோதரி 2-3 முறை அவளை பெண் பார்க்க வந்தவர்கள், இவள் மார்க்கப்பட்டுள்ளவளாக இருக்கிறாள், இவள் இஸ்லாமிய கல்வி படிப்பவளாக இருக்கிறாள், இவளை நம் குடும்பத்துக்கு கொண்டு வந்தால் நம்முடைய பொருளாதாரத்திற்கு, வியாபாரத்திற்கு, நாம் இருக்கின்ற இந்த குடும்ப வாழ்க்கையின் கலாச்சாரத்திற்கு இவள் ஒத்து வர மாட்டாள் என்பதற்காகவே அந்த பெண்ணை மறுத்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன் தரக லில்லாஹி ஷைஆ, மன் தரக லில்லாஹி ஷைஆ அவ்வதஹு அல்லாஹு கைரம் மின்ஹு. அல்லாஹ்விற்காக நீங்கள் ஒன்றை விடுகிறீர்களா? நீங்கள் விடுவது யாருக்காக? உங்கள் குல பெருமைக்காக அல்ல, உங்களுடைய கௌரவத்திற்காக, வைராக்கியத்திற்காக அல்ல. யாருக்காக நீங்கள் விடுவது? அல்லாஹ்விற்காகவா? நீங்கள் அல்லாஹ்விற்காக விட்டால் அல்லாஹ் நீங்கள் விட்டதை விட சிறந்ததை கொடுப்பான். நீங்கள் விட்டதை விட சிறந்ததை கொடுப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வீரம், அந்த கொள்கை உறுதி தேவை.
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் அறிய வேண்டும், அதன்படி நான் நடந்தால்தான் நான் வெற்றியாளனாக ஆக முடியும் என்ற உறுதி தேவை. செல்வந்தனாக வாழ்ந்து பெரிய ஒரு வசதியான வாழ்க்கையிலே வாழ்ந்து மறுமையின் வெற்றியை அடைய முடியாத சகோதரர்களே. ஒரு முஸ்லிம் குடும்பத்தை வீரமிக்க, துணிவு மிக்க, சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய, இந்த உம்மத்திலே நன்மைகளை கொண்டு வரக்கூடிய, இந்த உம்மத்திலே தீமைகளை அழிக்கக்கூடிய, சமுதாயத்திற்கு வழிகாட்டியான தலைமுறையை உருவாக்கக்கூடிய குடும்பத்தை உருவாக்க முடியாது கல்வி இல்லாமல், உறுதி இல்லாமல். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு குடும்பம் உருவாகிறது என்று சொன்னால் அங்கே ஆணிடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பண்புகளை சொல்கிறார்கள், பெண்ணிடத்திலே சில பண்புகளை சொல்கிறார்கள். அந்த பண்புகளின் அடிப்படையில் தான் திருமண ஒப்பந்தங்கள் நடக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இங்கே நாம் காணுவது என்ன? ஆரம்பத்திலிருந்தே கோளாறு. எங்கிருந்து கோளாறு? எங்கிருந்து? ஆரம்பத்திலிருந்து. ஆண் தேர்ந்தெடுக்கப்பட்டதிலும் கோளாறு, பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டதிலும் கோளாறு. எப்போது அஸ்திவாரமே அங்கே பலவீனமாக இருக்கிறதோ, தடுமாற்றமாக இருக்கிறதோ, வைத்து கட்டப்பட்ட செங்கற்கள் எல்லாம் தரமற்றதாக இருக்கிறதோ, குழைத்து சேர்க்கப்பட்ட சிமெண்ட்டுகள் அங்கே தரமற்றதாக இருக்கிறதோ, ஒரு உறுதியான கட்டிடத்தை பார்க்க முடியுமா? உறுதியான குடும்பத்தை பார்க்க முடியுமா? தந்தை இடத்திலே மார்க்கம் இல்லை, தாயிடத்திலே மார்க்கம் இல்லை, கட்டி கொடுக்கப்படும் ஆணிடத்திலே மார்க்கம் இல்லை, வீட்டுக்கு வரும் பெண்ணிடத்திலே மார்க்கம் இல்லை, பெண்ணுடைய தாய் தந்தை இடத்திலே மார்க்கம் இல்லை, நற்குணம் இல்லை, ஒழுக்கம் இல்லை, இஸ்லாமிய கட்டுப்பாடு இல்லை, இஸ்லாமிய வாழ்வியல் முறை இல்லை என்று சொன்னால் இந்த குடும்பத்தை வைத்தா ஒரு முன்மாதிரி முஸ்லிம் குடும்பத்தை உருவாக்க முடியும்? நிச்சயமாக முடியாது அன்பிற்குரியவர்கள். ஆகவே முதலாவது கட்டமாக நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், மீண்டும் திரும்ப செல்வோமாக, மீண்டும் திரும்ப செல்வோமாக, ஆரம்பத்திலிருந்து வர வேண்டும். என்னிடத்திலே என்ன தவறுகள் இருந்தன திருமணம் செய்த போது, நான் எவ்வளவு திருந்தி இருக்கிறேன், நான் எவ்வளவு மார்க்கத்தை கற்றிருக்கிறேன். பெண் திரும்ப செல்ல வேண்டும். நான் எப்படி வாழ்ந்தேன், எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தேன், நான் இப்போது என்ன நிலைமையில் இருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும். முடிந்த வாழ்க்கைக்காக அல்லாஹ்விடத்திலே முதலாவதாக தௌபா செய்ய வேண்டும். நீங்கள் தௌபா செய்யாதவரை, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்காதவரை, அல்லாஹ்விடத்திலே திரும்பாதவரை அல்லாஹ் நிலைமைகளை மாற்ற மாட்டார். யா அய்யுஹல் முஃமினூன் தூபு இலல்லாஹி ஜமீஅன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மூமின்களே, சமூகமாக சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டு திருந்தி வாருங்கள். எப்படி சொல்கிறார்? சூரா நூருடைய வசனம். தனி ஆளா திருந்தி வர்றதுல ஒரு சமூகத்தை என்ன செய்ய முடியாது? உருவாக்க முடியாது. யா அய்யுஹல் முஃமினூன் தூபு இலல்லாஹி ஜமீஅன். மூமின்களே, மொத்த சமூகமாக திருந்துங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்விடத்திலே கலப்பற்ற முறையில் தூய்மையான தௌபா கேட்டு திருந்தி வாருங்கள், மன்னிப்பு கேட்டு திருந்தி வாருங்கள். முதலிலே வீரம் வேண்டும், உறுதி வேண்டும். பிறகு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? கடந்த கால வாழ்க்கைக்காக தௌபா கேட்க வேண்டும். எத்தனை பேர் திருமணத்தை ஆடம்பரமாக நடத்தி இருப்பார்கள், ஹராமான வழியிலே நடத்தி இருப்பார்கள். நம்மிலே எத்தனை பேர் வரதட்சணை வாங்கி இருப்பார்கள். ஒரு பெண்ணை அவளுடைய அழகுக்காக தேர்ந்தெடுத்திருப்பார்கள், அவருடைய படிப்புக்காக தேர்ந்தெடுத்திருப்பார்கள், அல்லது அவருடைய தந்தையின் சொத்துக்காக தேர்ந்தெடுத்திருப்பார்கள். அதுபோன்று எத்தனை பெண்கள் தன் கணவனை வெறும் படிப்புக்காக அல்லது குடும்பத்திற்காக அல்லது வசதியான வாழ்க்கைக்காக தேர்ந்தெடுத்திருப்பார்கள். இந்த நியத்துகளுக்கெல்லாம், இந்த கெட்ட எண்ணங்களுக்கெல்லாம், இந்த கெட்ட எண்ணங்களுக்கெல்லாம் தௌபா கேட்காமல் ஒரு முன்மாதிரி முஸ்லிம் குடும்பத்தை உருவாக்கிவிட முடியுமா? இவற்றையெல்லாம் நாம் பெரும் பாவமாக நினைத்து என்றைக்காவது அல்லாஹ்விடத்திலே தனிமையிலே அழுதிருக்கிறோமா?
நான் கேட்கிறது புரியுதுங்களா? தன் பிள்ளைக்கு இப்படி திருமணம் முடித்து வைத்தேனே, யா அல்லாஹ் என்னை மன்னித்துக்கொள், உன் மார்க்கத்தை மீறிவிட்டேன், யா அல்லாஹ் இனி என்னை ரட்சித்துக்கொள், என் பிள்ளையின் குடும்பத்தை பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட்டவர்கள் எத்தனை பேர்? எங்கே அவர்கள்? அல்லாஹ்விடத்திலே திரும்பாமல் திருந்தாமல் ஒரு சமூகத்தை, குடும்பத்தை உருவாக்கிவிட முடியுமா? இன்று நம்மிலே பல சகோதரர்கள், சகோதரிகள், பல தந்தைகள், பல தாய்மார்கள் செய்கின்ற தவறு என்ன தெரியுமா? நாம் நம்முடைய தந்தைமார்கள், இன்றைய கால நம் மக்கள், குறிப்பாக கல்வியை அறிந்து கொண்ட இந்த சமூகம் இப்போது செய்கிற பெரிய தவறு என்ன தெரியுமா? தனக்கு தெரிந்து விட்டது, உடனே நான் மாற்றியாக வேண்டும். எப்படி? தனக்கு தெரிந்து விட்டது, உடனே நான் இன்றைய இரவிலேயே மாற்றியாக வேண்டும். எப்படி மாற்ற முடியும்? உறுதி, வீரம், மாற்றுவதற்கு துணிவு கொள்வது என்பது வேறு, மாற்றுவதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், அடிகள் என்பது வேறு, முயற்சிகள் என்பது வேறு. முதலிலே தான் செய்த அந்த குற்றத்திற்காக சரியான தௌபா கேட்டோமா அல்லாஹ்விடத்திலே? இது நாள் வரை யா அல்லாஹ் நான் அறியாமல் இருந்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே அழுதோமா? கேட்கிற கேள்வி புரியுதுங்களா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ் என் குடும்பத்தை பாதுகாப்பா என்று கூறினாயே, இதோ என் மகன் கண்ணுக்கு முன்னால் மூழ்குகிறான், என்ன யா அல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ் கூறிய வார்த்தை என்ன? இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் இன்னஹு அமலுன் கைரு ஸாலிஹ் ஃபலா தஸ்அல்னி மா லைஸ லக பிஹி இல்முன். நூஹ், அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல. ஏன்? அவன் கெட்டவன். அவன் கெட்டவன், உன் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல. பிறந்திருக்கலாம் உனக்கு, ஆனால் ஈமான் உள்ளவர்கள் தான் உன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எனவே உனக்கு தெரியாததை என்னிடத்திலே கேட்காதே. அல்லாஹ் கண்டிக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடனே என்ன சொன்னார்கள்? அப்படியா, சரி போ, அப்படியா சரி விடு என்று இருந்தார்களா? என்ன செய்தார்கள்? உடனே அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டார்கள். யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, இனி எனக்கு அறிவில்லாததை உன்னிடத்திலே கேட்பதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். என்ன செய்கிறேன்? பாதுகாப்பு தேடுகிறேன். தௌபா கேட்டார்கள். இனி அந்த தவறின் பக்கம் திரும்ப மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தம் செய்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஒரு முஸ்லிம் ஒரு காரியத்திலே இறங்க வேண்டும் என்றால் முதலில் அவன் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும். அந்த காரியத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். அதான சட்டம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். மூமின்களே, உறுதியாக இருந்தும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். நாம் என்ன செய்கிறோம்? உடனே கோலை நம் கையில் எடுத்துக் கொள்கிறோம். நான் மாற்றி காட்டுகிறேன் பார், நான் திருத்தி காட்டுகிறேன் பார். அல்லாஹ்வின் மார்க்கத்திலே அல்லாஹ்வின் மார்க்கத்தை நிலைநாட்டுகிறோம் என்று இவன் தன்னிலே அல்லாஹ்வை மறந்து விடுகிறான். என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக, யா அல்லாஹ் என் குடும்பத்தை திருத்த வேண்டும் என்று நினைக்கிறேன், என் மனைவியை திருத்த வேண்டும் என்று நினைக்கிறேன், என் தாய் தந்தையை திருத்த வேண்டும் என்று நினைக்கிறேன், என் பிள்ளைகளை திருத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கு நீ உதவி செய்வாயாக, எனக்கு நீ உதவி செய்வாயாக, எனக்கு துணை நிற்பாயாக என்று முதலிலே பெட்டிஷன் எங்கே போட வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே போட வேண்டும். நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே முதலிலே பெட்டிஷன் போட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅஸ்லஹ்னா லஹு ஸௌஜஹு ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
யா அல்லாஹ் எனக்கு குழந்தை வேண்டும் என்று யாரிடத்திலே குழந்தையை பற்றி டிஸ்கஷன் பண்ணார்கள், கேட்டார்கள்? யாரிடத்திலே? அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ் கூறினான், அப்படியா, அவருடைய மனைவியை அதற்கு நாம் தகுதியாக ஆக்கி கொடுத்தோம். எப்படிங்க? கிழவியாக இருந்த அந்த பெண்ணை பிள்ளை பெற்பதற்கு தகுதியானவளாக யார் மாற்றுகிறார்? யாரால் மாற்ற முடியும்? அல்லாஹுவால் மாற்ற முடியும். அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். ஆகவே ஒரு பெண் தன் கணவனை ஒரு சிறந்த கணவனாக உருவாக்க வேண்டும் என்றால், தன் பிள்ளைகளுக்கு சிறந்த தந்தையாக அவனை உருவாக்க வேண்டும் என்றால், ஒரு ஆண் தன் மனைவியை சிறந்த மனைவியாக, தன் பிள்ளைகளுக்கு சிறந்த தாயாக உருவாக்க வேண்டும் என்றால் முதலில் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே உதவி கேட்க வேண்டும். அதற்காக தொழ வேண்டும் நஃபிலான தொழுகைகளை. அதற்காக இரவிலே அல்லாஹ்விடத்திலே கெஞ்ச வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும். நம்முடைய திறமையால், நம்முடைய அறிவால் அன்பிற்குரியவர்களே எதையும் சாதிக்க முடியாது அல்லாஹ் நாடாமல், அல்லாஹ் மாற்றாமல். வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன். நீங்கள் நாடியபடி உங்களை மாற்ற முடியாது அல்லாஹ் நாடாமல். சொல்கிறான், நீங்கள் நாடியபடி உங்களை மாற்ற முடியாது அல்லாஹ் நாடாமல். அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இன்று நம்மிலே பலர் செய்கிற தவறு என்ன தெரியுமா? நம்மிலே பலர் செய்கிற தவறு என்ன தெரியுமா? தன் மனைவியை பற்றி ஊரெல்லாம் குறை பேசுவார்கள். அவன் அப்படி இருக்கிறா, சொல் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா, சொல்லாம வீட்டை விட்டு வெளியே போறா, அப்பப்ப அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுறா, கொஞ்சம் நஞ்சம் காசு அனுப்புனா பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது செய்யறதுக்கு பதிலா ஓடி போய் நகை நட்ட வாங்கிக்கிறா. இப்படி மக்களிடத்திலே தன் மனைவியை பற்றி புலம்புவார்கள். அதுபோன்று சில பெண்கள் தன் கணவனை பற்றி பொழுதோடும் பிறரிடத்திலே குறை பேசுவார்கள். தன் கணவனின் குறைகளை மற்றவர்களிடத்திலே சொல்லுவார்கள். தன் கணவன் இப்படி அப்படி என்று தன் கணவனை பற்றி குறைபட்டு கொண்டே இருப்பார்கள். ஆனால் என்ன அபிலாஷை கொள்வார்கள்? என் கணவன் திருந்த வேண்டும், என் மனைவி திருந்த வேண்டும் என்று. நீ அல்லாஹ்விடத்திலே சொல்லவில்லையே, நீ அல்லாஹ்விடத்திலே பேசவில்லையே. யாரிடத்திலே முதலிலே பேச வேண்டுமோ, யாரிடத்தில் முதலிலே முறையிட வேண்டுமோ அங்கே முறையிடுவதை விட்டு விட்டார்கள். எந்த ரப்புடைய கையிலே உள்ளங்கள் இருக்கிறதோ, இன்ன குலூபல் இபாதி பைன இஸ்பைனி மின் அஸாபிர் ரஹ்மான், அடியார்களுடைய உள்ளங்கள் ரஹ்மானுடைய இரண்டு விரல்களுக்கு இடையிலே இருக்கின்றன. யுகல்லிபுஹா கைஃப யஷா, அவன் எப்படி நாடுகிறானோ அப்படி அந்த உள்ளங்களை புரட்டுவான். அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு பதிலாக, அல்லாஹ்விடத்திலே கூறுவதற்கு பதிலாக ஊரெல்லாம் சுற்றித் திரிந்தார்கள், ஊரெல்லாம் கூறி திரிந்தார்கள். முடிவு ஏதாவது கிடைக்குமா? பாவத்தை தவிர, பிறருடைய குறையை விளம்பரப்படுத்திய பாவத்தை தவிர, ஒரு முஸ்லிமுடைய குறையை, அவன் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், ஒரு முஸ்லிமுடைய குறையை வெளிப்படுத்திய பாவத்தை தவிர, புறம் பேசிய பாவத்தை தவிர, ஒரு முஸ்லிமை அசிங்கப்படுத்திய குற்றத்தை தவிர இவர்கள் வேறு எதையும் சம்பாதிக்கவில்லை. இவர்களுடைய குடும்பம் திருந்துமா? இவர்களுடைய கவலை இவருடைய கவலை நிறைவேறுமா? நிச்சயமாக நிறைவேறாது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, உறுதி வேண்டும், கல்வி வேண்டும். முதலிலே அல்லாஹ்வோடு நம்முடைய தொடர்பை சரிபடுத்த வேண்டும். நம்முடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அக்கறையை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். பிறகு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வழிகாட்டுவான். அல்லாஹ் உங்களுக்கு துணை நிற்பான். அல்லாஹ் உதவி செய்வான். கண்ணியத்திற்குரியவர்களே, சரி, முடிந்தது. இனி இப்போது நான் என்ன செய்வது? இந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்கிற நான் ஒரு நல்ல பிரச்சனையற்ற, சண்டை சச்சரவு அற்ற, மனஸ்தாபமற்ற, மனக்குழப்பங்களற்ற, மகிழ்ச்சியான ஒரு சிறந்த குடும்பமாக நாங்கள் எப்படி உருவாகுவது என்று கேட்டால், இந்த கொள்கையெல்லாம், மேற்கூறப்பட்ட விஷயங்களை எல்லாம் கடைபிடிப்பதற்கு நாங்கள் தயார் என்று உறுதி கொண்டால்
பின்னால் கூறப்படுகிற விஷயங்கள் பிரயோஜனமாக இருக்கும். உஸ்தாத் நீங்க சொல்லிட்டு போங்க, நாங்க அப்புறமா பாக்குறோம். எப்படி நீங்க முன்னாடி சொன்னதையும் கேட்டுக்கிறோம், நீங்க பின்னாடி சொல்ல போறதையும் கேட்கிறோம், அதுக்கப்புறமா நாங்க பாக்குறோம் என்று இரு மனதோடு இருந்தால் அன்பிற்குரியவர்களே இந்த உரையில் பலன் இருக்காது. புரியுதுங்களா? நல்ல விஷயங்கள் அல்லாஹ் கூறுகிறான், فبشر عباد الذين يستمعون القول فيتبعون احسنه. நபியே என் அடியார்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். என் அடியார்கள் யார்? الذين يستمعون القول, மார்க்க உரையை கேட்பார்கள். فيتبعون احسنه, அதில் மிக அழகானதை பின்பற்றி காண்பிப்பார்கள். அவர்களுக்கு தான் சொர்க்கம் இருக்கிறது, அவர்களுக்கு தான் வெற்றி இருக்கிறது. அல்லாஹு தஆலா அத்தகைய நல்ல மக்களிலே நம்மை ஆக்குவானாக. அன்பிற்குரியவர்களே, முதலாவதாக இஸ்லாம் கூறுகின்ற ஒழுக்கம் என்ன தெரியுமா? திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் போது முன்பின் அறிமுகமற்ற ஒரு பெண்ணை புதிதாக அறிமுகமாகிறோம். இன்றைக்கு கலாச்சாரம் வேற, இன்றைக்கு உள்ள கலாச்சாரம் வேற, அதை பற்றி நம்ம பேசல, அது தனி சப்ஜெக்ட். அது கல்யாணத்துக்கு முன்னாடியே நிச்சயம் செய்துவிட்டால், மோதிரங்கள் மாற்றப்பட்டு கொண்டால், பரிசு போடப்பட்டு கொண்டால், அதற்கு பிறகு இருவரும் கணவன் மனைவியை போன்றே போனிலே பேசுவது, தபாலிலே பேசுவது, ஒன்றாக செல்வது ஹராமான கலாச்சாரங்கள். இவற்றை பற்றி சொல்ல வரவில்லை. அதுபோன்று ஒரு முஸ்லிமான பெண் திருமணத்தின் போது ஒரு ஆணை, முதலாவதாக ஒரு அந்நிய ஆணை பழகுகிறாள். திருமணம் என்ற அந்த ஒப்பந்தத்தின் காரணமாக தனக்கு கணவனாக மாறினான். ஆனால் சற்று சில மணி நேரங்கள் முன்னால் வரை அவனை பற்றி இந்த பெண்ணுக்கு தெரியாது, இந்த பெண்ணை பற்றி அவனுக்கு தெரியாது. இஸ்லாம் இந்த இடத்துல என்ன கூறுகிறது? திருமணத்திற்கு பிறகு ஒருவரின் சுபாவத்தை, ஒருவரின் குணத்தை ஒருவர் அறிய வேண்டும். ஒருவரை பற்றி உள்ள நன்மை தீமையான விஷயங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக திருமணம் முடித்தவர்களுக்கு ஒரு துஆ சொல்லி கொடுத்தார்கள். திருமணம் முடித்தால் முதலாவதாக அந்த பெண்ணின் நெற்றி முடியை பிடித்து துஆ கேட்க வேண்டும். எத்தனை பேர் செஞ்சாங்களோ? இதுக்கு முன்னாடி இந்த சுன்னத் உங்களுக்கு தவறு இருந்தால் இப்போதாவது அந்த சுன்னத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு திருமணம் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த பக்கத்திலிருந்து சிரிப்பு, அந்த பக்கத்திலிருந்து கோபம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜுபிலத் அலைஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜுபிலத் அலைஹி. யா அல்லாஹ், இந்த பெண்ணுடைய நன்மையை உன்னிடத்திலே கேட்கிறேன். இந்த பெண்ணின் இயற்கையில் நீ அமைத்த நன்மையை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். இந்த பெண்ணிடத்தில் இருக்கின்ற தீமையிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இவருடைய இயற்கையில் உள்ள தீமையிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை கேட்டுவிட்டு அந்த பெண்ணை நெருங்குவாயாக. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் மூலமாக என்ன சொல்லித்தர விரும்புகிறார்கள்? ஒரு படைப்பு என்று சொன்னால் அந்த படைப்பிலே நன்மையும் இருக்கும், அந்த படைப்பிலே ஒரு பக்கம் தீமையும் இருக்கும். நன்மையை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், தீமையிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அது போன்று நீங்களும் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக துஆ செய்ய வேண்டும். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஃப்ரகு முஃமினுன் முஃமினதன், லா யஃப்ரகு முஃமினுன் முஃமினதன் இதா கரிஹ மின்ஹா குலுகன் ரதிய மின்ஹா பிஆகர். ஒரு முஃமின், ஒரு முஃமினான பெண்ணை வெறுத்து வெட்டிவிட வேண்டாம். பிடிக்கவில்லை என்று சொல்லி அவளை வெறுத்து வெட்டிவிட வேண்டாம். ஏன்? அவளுடைய ஒரு குணத்தை இவனால் இன்னொரு குணம் இவனுக்கு விருப்பமாக இருக்கலாம். இதைத்தான் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் கூறுகிறான், அஸா அன் தக்ரஹு ஷைஅன், அஸா அன் தக்ரஹு ஷைஅன் وهو خير لكم وعسى أن تحبوا شيئا وهو شر لكم
வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், பெண்களிடத்திலே அழகிய முறையில் நீங்கள் வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள். யாருக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான்? யாருக்கு? ஆண்களுக்கு கட்டளை இடுகிறான். வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப். வாழ்க்கையை நடத்துவது அல்லது வாழ்க்கையை முறிப்பது என்ற அந்த உறுதி, அந்த கட்டுப்பாடு ஆணிடத்திலே இருக்கிறது. நீ சரியாக. இன்று பல ஆண்கள் தான் சரியாக மாட்டார்கள், தான் தொழுகையில் பேணுதலாக இருக்க மாட்டார்கள், தன்னிடத்திலே குடும்பத்தை நிர்வகிக்கின்ற அந்த முழு ஆதிக்கம், அந்த திறமை இருக்கிறதா, அதை வளர்த்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் மனைவியை பற்றி பொழுதன்னைக்கும் குறை பேசிக் கொண்டே இருப்பார்கள். وعاشروهن بالمعروف. அல்லாஹ் சொல்கிறான் فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا. அவர்களை நீங்கள் வெறுத்தால் நீங்கள் வெறுப்பதில் ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் உங்களுக்கு தரலாம். முதலிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆணுக்கு அறிவுரை சொல்கிறான். ஒரு ஆணிடத்திலே மன்னிக்கும் மனப்பான்மை மிகைத்திருக்க வேண்டும், பொறுமை மிகைத்திருக்க வேண்டும், தன்னுடைய குணத்தை அடக்கக்கூடிய, தன்னுடைய ஜோஷ், அந்த வீரத்தை நன்மையிலே செலுத்தக்கூடிய, தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஆளுமை அவனிடத்திலே இருக்க வேண்டும். பெண்களை பொறுத்தவரை அவசரப்படுவார்கள், பெண்களை பொறுத்தவரை அவசரப்படுவார்கள். அது அவர்களுடைய இயற்கை. ஆகவேதான் தலாக்குடைய அதிகாரத்தை அல்லாஹ் பெண்களுக்கு கொடுக்கவில்லை. அப்படி கொடுத்திருந்தால் முடிந்தது. ஒரு குடும்பமும் முழுமையாக உறுதேறி இருக்க முடியாது. அவசரப்படுவார்கள், உடனே முடிவெடுப்பார்கள், உடனே பேசிவிடுவார்கள். தங்களுடைய அந்த ஜோஷ், அவாத்திஃப், தங்களுடைய உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் நரகத்திலே பார்த்தேன் அதிகமாக பெண்களை. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம் பெண்களை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம் தாய்மார்களை, நம் சகோதரிகளை, நம் பிள்ளைகளை பாதுகாப்பானாக. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நரகத்திலே உங்களை அதிகமாக பார்த்தேன். அப்போது அன்சாரி பெண்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே என்ன காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக சாபமிடுகிறீர்கள், அதிகமாக சாபமிடுகிறீர்கள், ஏசுகிறீர்கள், திட்டுகிறீர்கள், நீங்கள் மறுக்கிறீர்கள், நிராகரிப்பு செய்கிறீர்கள். சஹாபி பெண்மணிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை நிராகரிக்கிறோமா? நிராகரிப்பு என்றால் எதை, யாரை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அல்லாஹ்வை நிராகரிப்பதை நான் சொல்லவில்லை, கணவனை நிராகரிக்கிறீர்கள் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய கணவன் உங்களுக்கு காலமெல்லாம் நன்மை செய்து விட்டால், நன்மை செய்து வாழ்ந்தால், பிறகு எப்போதாவது ஏதாவது ஒரு குறை செய்தால், அவரிடத்திலிருந்து நீங்கள் விரும்பாத ஒன்றை நீங்கள் பார்த்தால் என்ன சொல்கிறீர்கள்? மா ரஅய்து ஃபீக கைரன் கத்து. வாழ்நாளெல்லாம் உன்னிடத்திலே வாழ்ந்து என்ன பலன்? உன்னிடத்திலே என்ன நன்மையை நான் பார்த்தேன்? எப்படி? ஒரு நொடியிலே அத்தனை நன்மைகளையும் மறந்து விடுவார்கள். இல்ல மாஷா அல்லாஹ். ஆகவே அவர்களை நாம் பக்குவப்படுத்துவது என்றால் முதலிலே வீரமும் பொறுமையும் யாரிடத்திலே இருக்க வேண்டும்? ஆண்களிடத்திலே இருக்க வேண்டும். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறார். முதலிலே தன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய குணங்களை புரிய வேண்டும், அவரிடத்திலே அல்லாஹ்வின் அச்சத்தை வர வைப்பதற்காக முதல் முயற்சி செய்ய வேண்டும். முதல் முயற்சி எதற்காக வேண்டி? எதற்காக? தக்வா, அல்லாஹ்வுடைய பயம் வருவதற்காக, தீன் மார்க்கம் வருவதற்காக. தான் விரும்பியதை சமைத்து கொடுக்கிறாளா இல்லையா, தன்னுடைய ஆடைகளை சரியான முறையிலே தயார் செய்து வைக்கிறாளா இல்லையா, இதெல்லாம் இரண்டாவது பட்சம். இதெல்லாம் என்ன? இரண்டாவது பட்சம். முதலிலே இவள் அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய கடமைகளை சரியாக செய்கிறாளா? போன் பேசுறீங்க, நம்மள எத்தனை பேர் போன் பேசும்போது சலாம் சொல்றோமா? சலாம் சொல்றவங்க எத்தனை பேர்? சரி, சலாம் சொல்லியாச்சு. அடுத்து கேட்கிறது, சாப்பாடு சமைச்சியா? நான் சமைச்சு வச்சிருக்கிறேன்.
அந்த சாமான் வாங்கி கொடுத்துட்டு அதை செஞ்சு வைக்கல. பேசும்போது இவர் பேசுவது எதை? தனக்கு தேவையை மட்டும் பேசி முடித்து விடுகிறார். நாளைக்கு வெளியில போகணும்னு சொன்னா இல்லையா, ட்ரெஸ் தயார் பண்ணி வச்சியா இல்லையா, அவ்வளவுதான். அதிகாரம், மிரட்டுதல் இருக்கலாம், எதிரே இருக்க வேண்டும். போன் எடுத்தோம், பேசணும். அஸ்ஸலாமு அலைக்கும், என்ன செய்தி, நல்லா இருக்கிறீங்களா? தொழுகையுடைய நேரமாக இருந்தால் லொஹர் தொழுதுட்டீங்களா? முதல்ல என்ன, லொஹர் தொழுகையை முடிச்சிட்டீங்களா? இன்றைக்கு குர்ஆன் ஓதுனீங்களா? பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து வந்தாங்களா? அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்களா? திக்ர் செய்தீர்களா? என்று அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதை பற்றி நம்மிலே எத்தனை பேர் கவனம் கொண்டு தன்னுடைய மனைவிகளிடத்திலே விசாரிக்கிறார்கள் இபாதத்துகளை பற்றி? நீங்கள் உங்கள் குடும்பத்தை இங்கே வைத்திருந்தாலும் சரி, அல்லது சிலர் தங்களுடைய ஊரில் வைத்திருந்தாலும் சரி, அவர்களிடத்திலே சுகம் நலம் விசாரிக்கும் போது முதல் சுகம் எதை பற்றி விசாரிக்க வேண்டும்? தொழுகை உன்னிடத்திலே ஆரோக்கியமாக இருக்கிறதா? மார்க்கம் ஆரோக்கியமாக இருக்கிறதா? மறுமை ஆரோக்கியமாக இருக்கிறதா? இறை அச்சம் ஆரோக்கியமாக இருக்கிறதா? அப்ப முதல் புரிதல் இந்த மார்க்கத்திலிருந்து ஆரம்பமாக வேண்டும், இறையச்சத்திலிருந்து ஆரம்பமாக வேண்டும். தான் எதை விரும்புவேன், தான் எதை வெறுப்பேன் என்பதை அவரிடத்திலே சொல்லிக் கொள்ள வேண்டும். தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று பெண்ணும் இருவரும் ஒருவரை ஒருவர் புரியாத வரை, ஒருவருக்கு ஒருவர் மீது முழுமையான அன்பும் நேசமும் ஏற்படாத வரை ஒரு சிறந்த சமூகத்தை, கட்டுப்பாடுள்ள பேணுதல் மிக்க குடும்பத்தை உருவாக்க முடியாது. ஆகவேதான் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா திருமணத்தை பற்றி ஆரம்பிக்கும் போது, திருமணத்தை தன் அத்தாட்சியாக அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்கிறார்? ரப்புடைய ருபூபியத்தின் அத்தாட்சி, அந்த இலாஹுடைய உலூஹியத்தின் அத்தாட்சி. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. திருமணத்தை அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக எண்ணுகிறான். அதை சொல்லும் போது உங்களிலிருந்து உங்களுக்கு அவன் ஜோடிகளை, மனைவிகளை படைத்தான். ஏன் தெரியுமா? லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவிகளிடத்திலே நீங்கள் மன நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக. சுக்கூன். சிலருடைய நண்பனுக்கு போன் செய்வார்கள், தங்களுடைய நண்பருக்கு போன் செய்வார்கள். பேசும்போது சொல்லுவாங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதான் உன்னிடத்துல பேசலான்னு போன் பண்ணேன். உன்னிடத்துல பேசினா எனக்கு கொஞ்சம் மனது நிம்மதியா இருக்கு, ராகத்தா இருக்கு. சொல்றாங்களா இல்லையா? நம்மள பல பேரு ஒரு நண்பரை சந்திக்க செல்கிறார்கள், ஒரு அறிமுகமானவரை பார்க்க செல்கிறார். ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சுப்பா, தான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தோம், உன்னோட கொஞ்ச நேரம் பேசினா கொஞ்சம் மனசுக்கு ராகத்தா இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒரு ஆணுடைய ராகத், ஒரு ஆணுடைய மன நிம்மதி அவனுடைய மனைவி இடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். லிதஸ்குனு இலைஹா. வீட்டுல ரொம்ப பிரச்சனைப்பா, தாங்க முடியல, அதான் இங்க வந்தேன். எங்க மன நிம்மதி பெற வேண்டுமோ, எங்க மன நிம்மதி பெற வேண்டுமோ அங்கே மன நிம்மதி குலைந்து விட்டது. எங்கே தேடுகிறான்? நண்பனிடத்திலே தேடி வருகிறார். ஏன்? இவன் தன்னுடைய நண்பனிடத்திலே எப்படி பழகினானோ அப்படி தன்னுடைய மனைவி இடத்திலே பழகவில்லை. முதல் குறை. தன் நண்பனை எப்படி தனக்கு நெருக்கமாக்கி வைத்திருந்தானோ, தன் நண்பனிடத்திலே தன்னுடைய நன்மை தீமைகளை, தன்னுடைய நிறை குறைகளை, தன்னுடைய சுக துக்கங்களை எப்படி பரிமாறிக் கொண்டிருந்தானோ, பேசிக் கொண்டிருந்தானோ, தன்னுடைய நண்பனோடு எப்படி நேரம் கொடுத்துக் கொண்டிருந்தானோ, அதுபோன்று தன் மனைவிக்கு நேரம் கொடுக்கவில்லை. இன்னைக்கு ரொம்ப பேரு தன்னுடைய நண்பர்களோட சுத்துறதுன்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப என்ன ஆகும்? அப்ப உனக்கு திருமண வாழ்க்கை எதற்கு? அதற்காக நண்பர்களோடு பழக வேண்டாம் என்று சொல்லவில்லை. உடனே நம்ம தாய்மார்கள் எல்லாம் இது ஆதாரமா எடுத்துக்கிட்டு, பாத்தீங்களா அதற்கு சொன்னாரு, எங்கேயுமே நீங்க வெளியே போக கூடாது, இனிமே எங்கேயுமே வெளியே போக கூடாது, நேரம் வேலை முடிஞ்சிருச்சா யாரையும் பார்க்க கூடாது, வந்துடணும். வீட்டுக்கு வந்து யாருக்காவது ஃப்ரெண்டுக்கு போன் பேசினா, அந்த பத்தீங்களா என்ன விட்டுட்டீங்க, பாத்தீங்களா அஜர்த்து சொன்னாங்களா இல்லையா, பாத்தீங்களா. இந்த மாதிரி நான் இதற்கு சொல்லவில்லை.
வரம்பு மீறுதல் இருக்கக்கூடாது. இஃப்ராத் தஃப்ரீத், ஒரே முறையாக இந்த பக்கம் சாய்ந்து விடுவது அல்லது ஒரேடியாக இந்த பக்கம் சாய்ந்து விடுவது, நடுநிலை. வகதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸதா, நடுநிலையான சமுதாயமாக நாம் உங்களை ஆக்கி இருக்கிறோம். லிதஸ்குனு இலைஹா, எப்போது அந்த சுக்கூன் வரும்? பேச வேண்டும். சொல்றமா இல்லையா? என்னப்பா கவலையா இருக்கிற, மனம் விட்டு பேசுப்பா, மனம் விட்டு பேசுவோம், கவலையை சொல்லுவோம், பிரச்சனையை சொல்லு, மனசிலிருந்து நீ சொன்னா உனக்கு மனசு ஆறிப்பிடும். சொல்றமா இல்லையா? அல்லாஹ் முதலிலே சொல்கிறான், இதை உங்களுடைய மனைவியோடு செய்யுங்கள். முதலாவதாக எப்ப செய்யறது? பிள்ளையெல்லாம் பெத்து அவனுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு கடைசியில இந்த சண்டையெல்லாம் இந்த அலையெல்லாம் ஓஞ்சி 2 பேருக்கு இனிமேலுக்கு எந்த தாக்கத்தும் இல்லாம இருக்கும்போது தன்னுடைய பழைய காலத்து கதையை பத்தி பேசுறதா? என்னங்க அப்படியா? இல்லை அன்பிற்குரியவர்களே, அன்றைய இரவிலே லிதஸ்குனு இலைஹா, உங்கள் மனைவியிடம் உங்களுக்கு சுகம் வேண்டுமா, நிம்மதி வேண்டுமா? லிதஸ்குனு இலைஹா, பேசுங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான் லிதஸ்குனு இலைஹா. நிக்காஹுடைய மக்சத் சுக்கூன், அங்கே நிம்மதி தேவை, அமைதி தேவை, அங்கே அன்பு தேவை. வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா, அன்பு தேவை, இரக்கம் தேவை, பாசம் தேவை, கருணை தேவை, புரிந்துணர்வு தேவை. இவையெல்லாம் தேவை என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே, ஷரீஅத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது. ஷரீஅத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது. இதா கான ஷைஉ வஸீலத்தன் லிகாயத்தின் ஃபதாக ஷைஉ ஐதன் மத்லூப். ஒரு எல்லையை அடைவதற்கு ஒன்று வழியாக இருக்கும் என்று சொன்னால் அந்த வழியும் மார்க்கத்திலே கட்டளையிடப்பட்டதாகவே ஆகிவிடும். அதற்காக வேண்டி தனியா ஒரு கட்டளை வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வரவில்லை என்றாலும் அப்படித்தான் வந்ததை போன்று. அப்ப சுக்கூன், மவத்தத், மஹப்பத் தேவை என்றால் அங்க என்ன தேவை? தஃபாஹும், தஆதுஃப், புரிந்துணர்வு. எப்படி புரிய முடியும்? ஒருவரை பற்றி பேசாமல், பழகாமல், அவருடைய நிறைகுறைகளை கேட்காமல் புரிய முடியுமா? நண்பனை புரிந்து வைத்திருக்கிறான், ஏன்? அவனோடு பழகியதால். நண்பனை புரிந்து வைத்திருக்கிறான், அவனிடத்திலே தன்னுடைய சுக துக்கங்களை கலந்து பரிமாறிக்கொண்டதால். மனைவியை இவனால் புரிய முடியவில்லை, மனைவியும் இவனை புரிய முடியவில்லை. காரணம் என்ன? இருவரும் பேசிக் கொள்வதில்லை. இரவுகளுக்காக மட்டுமே குடும்ப வாழ்க்கையாக மாறிவிட்டது. இல்லை அன்பிற்குரியவர்களே, அதற்காக அல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அழகிய முன்மாதிரியை பார்க்கிறோம். தங்களுடைய மனைவிமார்களிடத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படியெல்லாம் அவர்களோடு அவர்கள் சிரித்து பேசி மகிழ்ந்திருக்கிறார்கள், தங்களுடைய கவலைகளை, துக்கங்களை அவர்களோடு பரிமாறி இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள். ஒரு நபி, ஒரு இறை தூதர், அவருடைய அறிவை விட இந்த சமுதாயத்திலே சிறந்த அறிவை பெற்றவர் இருக்க முடியுமா? அவர்களுடைய நேரிய சிந்தனையை விட தெளிவான ஒரு கருத்தை ஒருவர் சொல்லிவிட முடியுமா? கவலையோடு வருகிறார்கள். உம்மு சலமா பார்க்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் கவலையாக இருப்பதற்கு என்ன காரணம்? பாருங்கள், ஒரு பெண்ணுக்குள்ள ஒழுக்கத்தை உம்மு சலமாவிடம் இருந்து படிக்கிறோம். இவன் கவலையா இருந்தா எனக்கு என்ன, இவன் கவலையா இருந்தா எனக்கு என்ன என்று மனதுக்குள் ஏசக்கூடிய பெண்கள் எத்தனை பேர்? கணவன் வீட்டுக்கு வரும்போது அவனுடைய முகம் எப்படி இருக்கிறது என்று கணவனுடைய முகத்தை படிக்கும் பெண்கள் எத்தனை பேர்? கணவனை வரவேற்கும் பெண்கள் எத்தனை பேர்? நான் என்ன சும்மா பார்க்கிறேன்? நீ பெத்த பிள்ளைக்குதான், உன் பிள்ளைக்குதான் சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கிற. என்ன சொல்லுவாங்க வீட்டுல ஏமா நீ கதவை திறக்கல, வந்தனே சலாத்துக்கு நீ பதில் சொல்லலையே, உன்னை காணமே, எனக்கு வேற வேலை இல்ல, இவ்வளவு பேருக்கு நான் சமைச்சு கொடுக்கணுமே, இவ்வளவு வேலையை செய்யணுமே. எப்படி ஒரு முன்மாதிரி முஸ்லிம் குடும்பத்தை உருவாக்க முடியும்? கணவன் வெளியிலிருந்து வரும் பொழுது கணவனுடைய முகத்தை பெண் படிக்க வேண்டும். இவனுடைய முகம் எனக்கு என்ன சொல்லுகிறது? விருப்பத்தோடு வருகிறானா, வெறுப்போடு வருகிறானா, மகிழ்ச்சியோடு வருகிறானா, கவலையோடு வருகிறானா? இவனுடைய முக ரேகைகள் என்ன சொல்லுகிறது? அதற்குத்தானே சலாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகத்தை பார்த்து சலாம் சொல்ல வேண்டும், முகத்தை பார்த்து சலாமுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஏன்?
முகத்தை பார்த்து படியுங்கள். முகத்தை பார்த்து அவனுடைய மனதின் நிலைமையை புரிய முயற்சி செய்யுங்கள். கோபத்தை மாற்றலாம், துக்கத்தை மாற்றலாம், பல பிரச்சனைகளை மறக்கடிக்க செய்யலாம். ஒரு பெண் தன் கணவனை பார்த்து மகிழ்ச்சியோடு அந்த சந்தோஷத்தோடு அவனுக்கு பதில் கூறி அவனை வரவேற்கும் போது, ஆனால் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஷைத்தானிய கலாச்சாரங்கள் மிகைத்துவிட்ட இந்த சமூக அமைப்பிலே, இபிலீசுடைய ஒழுக்க சீர்கேடுகள் மலிந்துவிட்ட இந்த சமூக அமைப்பிலே மாறிவிட்ட கலாச்சாரம் என்ன தெரியுமா? வேதனையோடு சொல்கிறேன், அல்லாஹ் மன்னிப்பானாக, நம்மை திருத்துவானாக, நம் சமூகத்தை குர்ஆன் சுன்னாவின் பக்கம் திருப்புவானாக. ஒரு ஆண் அந்நிய பெண்ணோடு பேசுவதையும் அவளோடு குழைவதையும் அவளோடு சிரித்து பேசி மகிழ்வதையும் பெருமையாக கருதுகிறான். தன்னோடு வேலை செய்யக்கூடிய பெண்கள், தான் அன்றாட தேவைகளுக்காக நிர்பந்தமான முறையில் பழக வேண்டிய பெண்கள், இவர்களோடெல்லாம் சிரித்து பேசுவான். அதுபோன்று நம் பெண்களில் பலர் அல்லாஹ் தடுத்திருக்கிறான், அந்நிய ஆண்களோடு பேசும்போது குழைந்து பேசாதீர்கள் என்று அந்நிய ஆண்களோடெல்லாம் குழைந்து பேசுவார்கள், சிரித்து பேசுவார்கள், சந்தோஷமாக முகமலர்ச்சியாக பேசுவார்கள். ஆனால் கணவனை பார்த்து விட்டால் முகம் மலராது, சிரிப்பெல்லாம் சென்று விடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல பெண்ணுக்குள்ள இலக்கணத்தை சொன்னார்கள். நல்ல பெண்ணுக்குள்ள இலக்கணத்தை சொன்னார்கள். நல்ல பெண் யார் தெரியுமா? உங்கள் பெண்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? சாலிஹான பெண்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வும் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தெரியுமா நல்ல பெண்கள்? யார் தெரியுமா? நீ அவளுக்கு ஒரு காரியத்தை செய்யும்படி சொன்னால் அவள் 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 என்ன செய்வாள்? செய்து விடுவாள். நீ அவளை பார்த்தால் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாள். நீ அவளை பார்த்தால் அவள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாள். இது சாலிஹான இறையச்சம் உள்ள அல்லாஹ்வை நேசிக்கிற பெண்களுடைய அடையாளம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். فالصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله. صالحان பெண்கள் யார்? فالصالحات قانتات. முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறார், கணவனுக்கு கட்டுப்படுவார்கள். யாருக்கு? கணவனுக்கு கட்டுப்படுவார்கள். ஆனால் இங்கு நடப்பது என்ன? கணவனை தவிர எல்லாருக்கும் பணிதல். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் திருமணத்தின் அத்தாட்சியாக, அல்லாஹ் திருமணத்தை தன்னுடைய அத்தாட்சியாக சொல்லும் போது அங்கே நிம்மதியை சொல்லுகிறான், அங்கே அன்பை சொல்லுகிறான், அங்கே பாசத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அது எப்படி உருவாகும்? நீங்கள் அவர்களை புரிய வேண்டும், அவர்கள் உங்களை புரிய வேண்டும், நீங்கள் அவர்களிடத்திலே பேச வேண்டும், அவர்கள் உங்களிடத்திலே பேச வேண்டும். உங்களுடைய மனக்கவலைகளையும் உங்களுடைய மகிழ்ச்சிகளையும் அவர்களிடத்திலே பரிமாறிக்கொள்ள வேண்டும். அதைத்தான் பார்க்கிறோம் உம்மு சலமாவுடைய அந்த வரலாற்றிலே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு உள்ளே வந்தார்கள். கவலையோடு உள்ளே வருகிறார்கள். கணவனுடைய கவலையை பார்த்தார்கள். நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய தாய் உம்மு சலமாவிற்கு இரண்டும் அவர்கள், தூதரும் அவர்கள்தான், கணவனும் அவர்கள்தான். கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் முகம் மாறி இருக்கிறதே, கவலையாக இருக்கிறீர்களே, என்ன என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என் தோழர்கள் நான் சொல்வதை கேட்கவில்லை, என் தோழர்கள் நான் கூறியதை கேட்கவில்லை. என்ன சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவிலே? இனி நாம் உம்ரா செய்ய செல்ல முடியாது, எனவே தலைமுடியை சிரைத்துக் கொள்ளுங்கள், கொண்டு வந்திருக்கிற குர்பானி ஒட்டகத்தை, ஆடு மாடுகளை
இங்கே பணி கொடுத்து விடுங்கள், திரும்பி விடுவோம் என்று சொல்கிறேன். ஆனால் என் தோழர்கள் யாரும் செய்வதாக தெரியவில்லை. அல்லாஹ் அக்பர். பல நூறு விளக்கங்கள் அங்கே. அப்போது உம்மு சலமா சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என் அன்பு கணவனாரே, நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டுமா? முதலாவதாக உங்கள் பரியாரியை, உங்கள் தலைமுடியை சிரைப்பவரை அழையுங்கள், அவர் உங்கள் தலைமுடியை சிரைக்கட்டும். நீங்கள் உங்களுடைய குர்பானியை கொண்டு வர சொல்லி அதை அறுத்து பலியிடுங்கள், பிறகு உங்கள் தோழர்கள் செய்து விடுவார்கள். ஆலோசனை யார் கூறுவது? யார் கூறுவது? மனைவி கூறுகிறார். யாருக்கு? இங்கே யாருக்கு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இங்கே பல பாடங்களை, படிப்பினைகளை பார்க்கிறோம். நீ என்ன எனக்கு சொல்ல வந்த வேலையை பார்த்துட்டு போ. சும்மா சும்மா குறுக்க குறுக்க பேசாத, வெளியே போய் நில்லு, தூர போய் நில்லு, வேலையை பார். இப்படி நம்மில் பலர் மனைவிகளை மதித்தால், தங்களுடைய மனைவிகளை மதித்தால் எப்படி சிறந்த குடும்பமாக உருவாகும்? எப்படி அந்த மனைவிக்கு தனக்கு இந்த இஸ்லாமிய குடும்பத்தை வளர்த்தெடுப்பதிலே, வார்த்தெடுப்பதிலே பொறுப்பு இருக்கிறது என்பதை அவள் உணர்வாள். அடுத்து மனைவிக்கு என்ன பாடம்? கணவனுடைய அந்த நிலைமையை புரிதல், அந்த நிலைமைக்கு ஏற்ப சரியான ஆலோசனை சொல்லுதல். ஆனா இன்னைக்கு நம்முடைய பெண்கள்ல பலர் நிலைமையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நிலைமையை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதற்கு எப்படி உதாரணம் சொல்வது? எரியிற நெருப்புல பத்தீங்களா, அதுக்கு தான் சொன்ன அப்பயே இந்த கூட்டு குடும்பம் வேணான்னு சொல்லி, அதுக்குதான் நான் அப்பயே சொன்னேன், உங்க அம்மாவுக்கு நமக்கும் ஒத்து வராது, உங்க அப்பாவுக்கு நமக்கும் ஒத்து வராது, அப்பயே சொன்ன, நீங்க கேட்டீங்களா? எப்படி எப்படி அறிவுரை வரும்? மேலும் அவனை வழிகெடுப்பதற்கு, மேலும் மேலும் அவனை அவனுடைய பெற்றோர்களுக்கு எதிராக கிளப்புவதற்கு, அல்லாஹ் அக்பர், மேலும் அவனை அவனுடைய சகோதரர்களுக்கு எதிராக கிளப்புவதற்கு அப்பயே சொன்ன, சொத்தெல்லாம் பிள்ளைங்க பேர்ல எழுதி வைங்கன்னு சொல்லி கேட்டீங்களா? அப்பயே சொன்ன, இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு வேணாம், நீங்க சம்பாதிக்கிறத நீங்களே வச்சுக்கன்னு சொல்லி கேட்டீங்களா? இப்படி பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்ள வேண்டும். யார் பொருந்தி கொள்ள வேண்டும்? நான் கூறுகின்ற வார்த்தையின் பலனை, அதனுடைய நல்ல பலனையோ அல்லது கெட்ட பலனையோ நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு காட்டுவான், நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு காட்டுவான் என்ற பயம் வேண்டும். இன்று ஒன்றை கூறலாம், அதன்படி ஒருவன் முடிவெடுக்கலாம், அந்த காரியம் முடிந்து விடலாம் என்று எண்ணலாம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுமையாளன். அல்லாஹ் பொறுமையாளன். சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன். அவர்கள் அறியாத புறத்திலே நாம் அவர்களை பிடிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆகவே கணவரிடத்திலே இருக்க வேண்டிய பண்பு, மனைவியிடத்திலே இருக்க வேண்டிய பண்பு, இருவரும் ஒரு உயர்ந்த சமூகத்தை நோக்கி அடி எடுத்து வைக்கும் போது முதலிலே புரிய வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னிடத்தில் இருக்கின்ற தீமை என்ன, அதை நான் எப்படி களைவது, உன்னிடத்தில் இருக்கிற நன்மை என்ன, அதன் மூலமாக நான் எப்படி பலன் பெறுவது என்ற அறிவு தீட்சண்யம், அறிவு ஞானம் அவர்களுக்கு வர வேண்டும். பிறகு இருவரும் ஒருவர் மற்றவரை நடத்துவதிலே பல ஞானங்களை, பல சயின்ஸுகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு படிக்கிறோமா இல்லையா? ஒரு கார் எப்படி ஓட்டுறது அதுக்கு கூட இன்னைக்கு போய் பழகுறாங்களா இல்லையா? இல்லைன்னா லைசன்ஸ் கிடைக்குமா? ஒரு பைக் ஓட்டுறதா இருந்தாலும் கூட அதுக்கு என்ன தேவை? ஒரு பழக்கம் தேவை. ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய இஸ்லாமிய குடும்பத்தை, சமூகத்தை நிர்மாணிப்பதற்கு ஒருவன் தயாராகிறான், எந்த பயிற்சியும் இல்லாமல் உருவாகிறான், எந்த விதமான முன் ஏற்பாடுகள் இல்லாமல். ஆகவேதான் இந்த புரியுதல், இந்த ஒற்றுமை, ஒருவரை ஒருவர் மதித்து முதலாவதாக நெருங்குதல், இதுதான் அந்த பயிற்சியின் ஆரம்பம். ஒருவர் ஒருவரை கண்ணியப்படுத்துதல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய பெண்களை அடிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் கன்னத்திலே அறையாதீர்கள். ولا تقبحها امام غيرك, மற்றவர் முன்னால் அவளை குறை பேசாதீர்கள், கேவலமாக பேசாதீர்கள்.
இங்கே எதை சொல்லித் தருகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? பெண்ணுடைய உள்ளத்தில் புரிகின்ற அந்த சயின்ஸ், அந்த ஞானத்தை, அந்த ஃபிக்ஹை, அந்த அறிவை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். தன்னுடைய தந்தைக்கு முன்னால், தன் சகோதரனுக்கு முன்னால், தன் சகோதரிக்கு முன்னால் தன் மனைவியை ஒருத்தர் ஏசும் போது, ஒருவர் திட்டும் போது அல்லது கேவலமாக நடத்தும் போது அந்த பெண் என்ன உள் உணர்வை கொள்வாள்? என்ன உள்ளுணர்வு அவளுக்கு ஏற்படும்? நம்மில் அதிகமானவர்கள் இங்கேதான் குறை செய்கிறார்கள். தன் மனைவியிடத்தில் உள்ள நன்மைகளை பார்க்க மாட்டார்கள். எப்போது பார்த்தாலும் அவளிடத்தில் உள்ள குறைகளையே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எப்படி? வீட்டிற்கு வந்து அதிலிருந்து வீட்டை விட்டு போகும் வரை உனக்கு என்ன தெரியும், உங்க அம்மா உனக்கு என்ன சொல்லி கொடுத்தா, ஒரு சாப்பாடு சமைக்க தெரிஞ்சா, ஒரு டிரெஸ் அயன் பண்ண தெரிஞ்சிச்சா, அவரிடத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நிறைகளை பார்க்க மாட்டார்கள். அவரிடத்தில் இருக்கின்ற அறியாமைகளை, அவரிடத்தில் இருக்கிற குறைகளையே அவளுக்கு முன்னால் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், படித்துக் கொண்டே இருப்பார்கள். என்ன ஆகும் சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நீங்கள் மற்றவர்களுக்கு உங்களுக்கு விரும்புவதை விரும்பாதவரை நீங்கள் மூமினாக முடியுமா? அப்ப என்னுடைய சகோதரனை நான் மனசு நோவடிக்க கூடாது, என்னுடைய நண்பனுடைய மனதை நோவடிக்க கூடாது. ஏன்? அன்றாட ஆபீஸ்ல சும்மா பழகக்கூடிய ஒரு சக ஊழியனுடைய மனதை கூட நோகடிக்க கூடாது என்றெல்லாம் முயற்சி செய்கிற ஆண்கள், அன்றாடம் உங்களுக்காக உழைக்கக்கூடிய, உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கின்ற, உங்களின் பிள்ளைகளை வளர்த்து உங்களுக்கு வாரிசுகளை கொடுக்கின்ற, உங்களின் வாரிசுகளை கட்டி காக்கின்ற அந்த மனைவியின் உள்ளங்களை மட்டும் அன்றாடம் நோகடிக்கிறார்களே, இது குற்றம் அல்ல? இது பாவம் அல்ல? பல குடும்பங்களிலே, அதுவும் குறிப்பாக தொழுகையை பேணக்கூடிய, மார்க்கத்தில் ஈடுபாடுள்ள குடும்பத்திலிருந்து அவர்கள், அந்த குடும்பத்தை உடையவர்கள் ஆண்கள் தங்கள் பெண்களிடம் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் என்று வருகின்ற அந்த குற்றச்சாட்டு மிகவும் பழிக்கத்தக்கது, வருந்த வேண்டியது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டிற்கு சில பெண்கள் வந்து சென்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் நுழைகிறார்கள், பெண்கள் வெளியே செல்கிறார்கள். அன்னை ஆயிஷாவிடத்தில் கேட்கிறார்கள், ஆயிஷாவே என்னம்மா செய்தி, நிறைய பேர் வீட்டுக்கு வந்துட்டு போறாங்களே, நிறைய பேர் வீட்டுக்கு வந்துட்டு போறாங்களே, என்ன செய்தி? இன்றைக்கும் பொதுவா பெண்கள் மற்றவங்க வீட்டுக்கு போவாங்க, ஆனால் சஹாபி பெண்மணிகள் அவர்கள் போனதனுடைய நோக்கமே வேறு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, தங்கள் கணவனை பற்றி, தங்கள் கணவன்மார்களை பற்றி முறையிட்டவர்களாக அந்த பெண்களிடம் வந்து சென்றார்கள், அவர்களுடைய குறைகளை உங்களிடத்திலே நான் உயர்த்த வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறார்கள். அங்கே அந்த கணவன்மார்களுடைய குடும்பத்திலே நடந்த அந்த என்ன அசம்பாவிதம், என்ன தீமை என்பதை புரிந்து கொண்டார்கள். என்ன? கணவன்மார்களிடத்தில் இருக்கின்ற கடின சுபாவம், அடிப்பது அல்லது ஏசுவது அல்லது முரட்டுத்தனமாக நடந்து கொள்வது, இதை அந்த பெண்கள் முறையிட்டு இருக்கிறார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தோழர்களை எல்லாம் அழைத்தார்கள். தொழுகைக்கு, ஜும்ஆ தொழுகைக்கு அழைப்பது போன்று தங்கள் தோழர்களை எல்லாம் அழைத்தார்கள். ஒன்று கூடுங்கள், ஒன்று கூடுங்கள் என்பதாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித் நிரம்பி விட்டது. அப்போது சொன்னார்கள், طاف على آل بيت محمد نساء يشكون أزواجهن أولئك ليسوا بخياركم. முஹம்மதுடைய குடும்பத்தார்களிடத்திலே சில பெண்கள் வந்து சென்றார்கள், தங்களுடைய கணவன்மார்களை முறையிட்டவர்களாக. அறிந்து கொள்ளுங்கள், எந்த கணவனை பற்றி எல்லாம் முறையிடப்பட்டதோ அந்த கணவன்மார்கள் எல்லாம் சிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் சிறந்தவர்கள் அல்ல. லைசு உலாய்க பிகியாரிக்கும், உங்களில் அவர்கள் சிறந்தவர்கள் அல்ல. உங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? உங்களுடைய மனைவிகளிடத்திலே யார் நற்குணமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். பிறகு சொன்னார்கள், நான் அன கைருக்கும் லி அஹ்லி, நான் என்னுடைய மனைவிமார்களிடத்திலே அவர்களுக்கு நான் சிறந்தவனாக இருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வயது என்ன?
யாருடைய வயது? ரசூலுல்லாஹ்வுடைய வயது என்ன, அவர்களுடைய அறிவு என்ன, அவர்களுடைய கௌரவம் என்ன, கண்ணியம் என்ன, உயர்வு என்ன? அல்லாஹ் பேசுகிறான் அந்த நபி இடத்திலே. அதை விட ஒரு கண்ணியம் கௌரவம் இருக்கிறதா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வயது என்ன? யாருடைய வயது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வயது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆயிஷாவே, நீ என் மீது கோபமாக இருப்பதையும் என் மீது விருப்பமாக இருப்பதையும் நான் அறிந்து கொள்கிறேன். பேசுறாங்க பாத்தீங்களா? மனம் விட்டு பேசுகிறார்கள், பார்த்தீர்களா? யார் யார்? ஒரு சிறந்த கணவன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியிடத்திலே பேசுகிறார்கள். ஆயிஷா, நீ எப்ப ரொம்ப டென்ஷனா இருப்ப, எப்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நடுங்கி விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார்கள், நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஹாப்பியா இருந்தால் பேசும்போது ரப்பி முஹம்மதின், முஹம்மதுடைய இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்வாய். நீ ரொம்ப டென்ஷனா இருந்தா என் மேல ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்வாய். எப்படி எப்படி புரிஞ்சிருக்காங்க பாத்தீங்களா? தன்னுடைய மனைவியுடைய அந்த நப்சானியத், அந்த நப்சியத்தை, அந்த மனநிலையை நம்ம இந்த மாதிரி நம்முடைய மனைவி இது வரைக்கும் புரிஞ்சிருக்கிறோமா? 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ தன்னுடைய மனைவியின் விருப்பமான நிலையை, தன்னுடைய மனைவியின் கோபமான நிலையை அறிந்திருக்கிறோமா? நம்முடைய மனைவிமார்கள் நம்மை அறிந்திருக்கிறார்களா? காலமெல்லாம் வாழ்ந்தாலும் சரி, திட்டு, ஏசுதல், புலம்புதல். அன்பிற்குரியவர்களே, இது என்ன குடும்பமா? இது என்ன வாழ்க்கையா? இது என்ன சமூகமா? ஆயிஷா சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பெயரைத்தான் நான் வெறுக்கிறேனே தவிர, உங்களுடைய பெயரைத்தான் நான் வெறுக்கிறேன், மன்னிக்கணும், உங்களுடைய பெயரைத்தான் நான் சொல்ல விட்டு, வாயால் சொல்ல விட்டு விடுகிறேனே தவிர உங்களை விட்டுவிடவில்லை அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்கிறார்கள். பாருங்கள், தன் கணவன் தன்னிடத்திலே பேசும்போது அவரை மதிக்க வேண்டும் பெண். நீ பாட்டுக்கு இவருக்கு வேலை இல்ல, பொழுதனைக்கு இப்படிதான் கத்திக்கிட்டே இருப்பாங்க. எப்படி எல்லாம் பிரச்சனை பாருங்கள். கணவன் தனக்கு அறிவுரை சொல்லும் போது, புள்ள இந்த மாதிரி செய்யாத, இது நல்லதில்லை, இது ஒழுக்கம் இல்ல, அல்லாஹ் இப்படி விரும்பல என்று சொல்லும் போது மனைவி என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? காது தாழ்த்தி கேட்க வேண்டும். இப்லீஸ் சொல்லுவான் இந்த நேரத்துல, என்ன சொல்லுவான் இந்த நேரத்துல? எடுத்து பேசு. என்ன அவருக்கு மட்டும் தான் நாக்கு இருக்கா? உனக்கு நாக்கு இல்ல? நீ என்ன சும்மாவா? அவர் மட்டும் தான் படிச்சவரா? நீ படிச்சவர் இல்லையா? அவர் மட்டும் தான் பெரிய குடும்பமா? உன் குடும்பம் பெருசு கிடையாதா? துண்டுவான். எப்படி மாட்டுக்கு என்ன செய்வாங்க, அந்த தார் வச்சுக்கிட்டு குத்துவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இப்லீஸ் பின்னாடி இருந்து குத்துவான், ஏத்தி விடுவான். என்ன சும்மாவா? என்ன பேசுறாரு பாரு. ஒண்ணுமே பேசிருக்க மாட்டான். என்ன அந்த பேசும் வார்த்தையை பெரிதுபடுத்தி காட்டுவான் இப்லீஸ். ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு ஹதீஸ் தெரியுமா? இந்த ஹதீஸ் கண்டிப்பா தெரிஞ்சாக வேண்டிய ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம்ல உள்ள ஹதீஸ். இப்லீஸ் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கட்டுல கடல்ல விரிக்கிறான். என்னங்க? கட்டுல கடல்ல போட்டு உட்காரான். என் கூட்டங்களே, என் ராணுவ பட்டாளங்களே, வாருங்கள், சாதனையாளர்களே, உங்களுக்கு நான் பதக்கம் கொடுக்க போகிறேன், வாருங்கள் என்று அழைக்கிறான். எல்லாம் கியூல நின்று வர்றாங்க. ஒருத்தர் சொல்றான், ராஜா, மகாராஜா, நான் இதை செய்தேன், இதை செய்தேன், போடா அந்த பக்கம் போடா. வருவான், நான் அதை செய்தேன், இது போடா அந்த பக்கம் போடா, போடா போடா, அந்த பக்கம் போ, அந்த பக்கம் போ அப்படின்னு தட்டி விட்டுக்கிட்டே இருப்பான். ஒருத்தர் வருவான், ராஜா, நான் என்ன செய்தேன் தெரியுமா? பின்னாடியே நின்றேன். யாருக்கு பின்னாடி? கணவனுக்கும் மனைவிக்கும் பின்னால் நின்றேன், 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 துண்டி விட்டேன், துண்டி விட்டேன், ஹத்தா ஃபர்ரக்து பைனஹுமா, அந்த இருவரையும் பிரித்து விட்டேன். அப்படியே தன்னுடைய கட்டில இருந்து எந்திரிச்சு வந்து அணைச்சுப்பான். நீ அல்லவா என் புள்ள, நீ அல்லவா என்னுடைய உண்மையான அபிமானி, நல்ல வேலை செஞ்சிருக்கிற பாருன்னு சொல்லி அவனை அணைத்துக் கொண்டு பக்கத்திலே நிறுத்திக் கொள்வான். புரியுதுங்களா? இப்ப ஹக்கீகத்து புரிஞ்சுச்சா? யார் செய்வான் பின்னாடி இருந்து? இப்லீஸ் தூண்டுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சரி, அப்ப கணவன் சொல்லும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? காது தாழ்த்தி கேட்க வேண்டும், நசீஹத்துகளை கேட்க வேண்டும், அறிவுரை சொல்லும். அதுவும் கணவன் சொல்லும் கண்ணியமாக சொல்ல வேண்டும்.
மார்க்க ஒழுக்கத்தை, அல்லாஹ்வின் அச்சத்தை முன்னிறுத்தி சொல்ல வேண்டும், மறுமையை பற்றி சொல்ல வேண்டும். அந்த நேரத்திலே நசிஹத் சொல்லப்படும் போது கண்ணியமாக காது தாழ்த்தி கேட்தல். இது என்ன செய்கிறது? அங்கே ஒருவரை ஒருவர் புரியும்படி செய்கிறது. என் கணவர் என் நன்மைக்கு சொல்கிறார், என்னுடைய மறுமைக்காக சொல்கிறார். அந்த பெண்ணுடைய நஃப்ஸ், அவளுடைய தன்மைகளை, அவளுடைய இயற்கை பண்புகளை அங்கே புரிந்திருக்க வேண்டும். எப்போதுமே எனக்கே வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும், என்னிடத்திலேயே பேசிக் கொண்டிருக்க வேண்டும், என்னையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் செய்த ஒரு மிஷின் அல்ல நம்முடைய மனைவிமார்கள். எப்படிங்க? சில பேர், சில ஆண்களுடைய பிரச்சனை குடும்பத்தில் எப்படின்னு சொன்னா, எப்போதுமே அவர் பக்கத்துல நின்றுகிட்டே இருக்கணும், அட்டென்ஷன்ல. என்னங்க, இந்த ராஜாக்கு பக்கத்துல காவலாளிகள் நிக்கிற மாதிரி கையை கட்டி நின்றுகிட்டே இருக்கணும், கையை கட்டி நின்றுகிட்டே இருக்கணும். அவருக்கு பிரச்சனை அது. கொஞ்ச நேரம் அவளுக்கு என்று சில களைப்பு இருக்கலாம், அவளுக்கு என்று சில ஓய்வு தேவை, அவளுக்கு என்று சில மகிழ்ச்சி தேவை. உதாரணத்துக்கு பாருங்க, புகாரியுடைய அறிவிப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்தா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரெண்டு பேருக்கு வயசு வித்தியாசம் எவ்வளவுன்னு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறக்குறைய 53 வயதாக இருக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை 9-10 வயசுல மனம் முடிக்கிறாங்க. பாலிகானதுக்கு பிறகு 13 வயசுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோடு குடும்பம் நடத்த ஆரம்பிக்கிறார்கள். அப்போ வயசு வித்தியாசம் எவ்வளவு இருக்கும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போகும்போது பார்த்தா பக்கத்து வீட்டு, எழுத்த வீடு, தூரத்தில் உள்ள வீட்டுல உள்ள ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டு அந்த வயசுல உள்ள பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து வீட்டுல விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. வீட்டுல என்ன செய்யறாங்க? விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். ரசூல்லா வந்த உடனே அந்த சின்ன சின்ன பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒளிஞ்சிருந்த ஒவ்வொரு ஆளா போய் ஒவ்வொரு மூலையில இருந்து பிடிச்சு கூட்டிட்டு வராங்க, இழுத்துட்டு வராங்க. விளையாடுங்க, என்ன செய்யுங்க? விளையாடுங்கள். பாத்தீங்களா எங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பாடம் கற்றுத் தருகிறார்கள்? அந்த பெண்ணுடைய நஃப்ஸ், அவளுடைய அந்த அமைப்பை உணருங்கள், அவளுடைய தேவைகளை உணருங்கள். சின்ன பெண்ணு, அவ இந்த வயசுல எந்த அளவுக்கு பொறுப்பை சுமக்க முடியுமோ சுமந்திருக்கிறார். ஆனால் அவளுக்கென்று அல்லாஹ் படைத்த அந்த இயற்கை அமைப்பை ஏற்றுத்தான் அவளோடு நாம் குடும்பம் நடத்த முடியும். விளையாட்டு தேவை, சின்ன வயசு. அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு அநேகமா 16-17 வயசா இருந்திருக்கும். விளையாடு விளையாடு, நீ விளையாண்டு திருப்தி கொண்டதற்கு பின்னால் என்னிடத்திலே வா. அல்லாஹ் அக்பர். எத்தகைய ஒழுக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். அதே போல வீட்டுல இருக்கிறாங்க, திடீர்னு சத்தம் கேட்குது, பெருநாள் என்று. மஸ்ஜித் நபவியினுடைய வாசல்ல பார்த்தால் அந்த கிராம மக்களும் ஹபஷிகளும் தங்களுடைய ஈட்டிகளால் போர் பயிற்சிகளை விளையாண்டு அவர்கள் அங்கே தங்களுடைய மகிழ்ச்சிகளை, சந்தோஷங்களை பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விருப்பப்பட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அதை பார்க்க வேண்டும் என்று. கண்ணியத்திற்குரியவர்களை, புகாரி முஸ்லிமுடைய அறிவிப்பை எடுத்து படித்து பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என்னுடைய கணவனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை எந்த அளவு மதிக்கிறார்கள் என்பதற்காகவே நான் அன்று அவர்களை சோதித்தேன் என்று. என்ன செய்றாங்க தெரியுமா? எப்படி சோதிச்சாங்க தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நான் அதை பார்க்கணும். அதுவும் எப்படி பார்க்கணும்? உங்களுடைய புஜத்தின் மீது கன்னத்தை வைத்து பார்க்க வேண்டும். எப்படிங்க? ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப வாழ்க்கை பாருங்கள், நமக்கு திறந்து வைத்த புத்தகமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்னுகிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தங்களுடைய இந்த தாடையை ரசூலுல்லாஹ்வுடைய புஜத்தின் மீது வைத்து தன் கன்னத்தை ரசூலுடைய கன்னத்தோடு சேர்த்தவர்களாக பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வயது எத்தனை? 60 நெருங்குகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கால் வலிக்கிறது. என்னங்க? கால் வலிக்கிறது. 2 காலிலே நின்றார்கள், பிறகு ஒரு காலிலே நின்றார்கள், ஒரு காலை இலகுவாக விட்டு பிறகு இன்னொரு காலை மாற்றுகிறார்கள். இப்படி மாறி மாறி நிற்கிறார்கள். ஆயிஷா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும்
ஆனாலும் விட மனசில்லை. என் கணவனார் எனக்காக எவ்வளவு சிரமத்தை தாங்கிக் கொள்கிறார், எவ்வளவு பொறுக்கிறார் என்பதை சோதிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையே கேட்கிறாங்க, ஆயிஷா அல் ஷபியத்தி, போதுமா? இல்ல யா ரசூலுல்லாஹ், இன்னும் பார்க்கணும். அடுத்து யார்? ஆயிஷா, போதுமா? இல்ல யா ரசூலுல்லாஹ், இன்னும் பார்க்க வேண்டும். கடைசியாக யா ரசூலுல்லாஹ் ஷபியத்து, திருப்தி எனக்கு, இப்போது போதும் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகர்கிறார்கள் அந்த இடத்தை விட்டு. இன்னைக்கு என்ன, நான் எவ்வளவு பெரிய ஜெனரல் மேனேஜர் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் தெரியுமா, ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு பேசுவேன், ஒரு பக்கம் ஆப்பிரிக்காவுக்கு பேசுவேன், என்ன பாக்குறதுக்கு எத்தனை பேர் கியூல வந்து நிக்கிறாங்க தெரியுமா? தெரியுமா? தெரியுதா? அதனால நீங்க உங்க வீட்டுல வந்தா ஜெனரல் மேனேஜரா இருக்க முடியுமா? உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க ஆபீசரா இருக்க முடியுமா? நீங்க மேஜரா இருக்க முடியுமா? அல்லது நீங்க முஃப்தியா இருக்க முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தால் கணவனாக வாழ்ந்தார்கள், மனிதனாக வாழ்ந்து காண்பித்தார்கள். சகஜமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவையான தேவைகளை உணர்ந்தவர்களாக வாழ்ந்து காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று பார்க்கிறோம் எங்கிருந்து இந்த பிரச்சனை உருவாகிறது. குடும்பத்தின் பிரச்சனை கணவன் மனைவியை புரியாத காரணத்தால், மனைவி கணவனை புரியாத காரணத்தால். ஏன் புரியவில்லை? இருவரும் மனம் விட்டு பேசிக் கொள்ளவில்லை. யார் யாரிடத்தில் வேண்டுமானாலும் பேசுவார்கள். அதுவும் குறிப்பா இந்த முசீபத்து மொபைல் போன் வந்துச்சே, இந்த முசீபத்து மொபைல் போன் வந்துச்சே, முடிஞ்சு போச்சு. வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், என்னங்க, ஆயங்குடியில ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அடுத்த செகண்ட்ல அமெரிக்காவுக்கு போன் போகும், அடுத்த செகண்ட்ல உங்க ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்கும், குவைத்துக்கு போன் வரும், பத்தியா எப்படி செஞ்சுட்டான் பத்தியா எனக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவா வாழ்க்கை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிகழ்வை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் யாருங்க? ரசூலுல்லாஹுடைய மகளார்ல முக்கியமான மகளார் யாரு? யார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வர்றாங்க. அதாவது இது எதற்காக வேண்டி நான் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு தந்தை தன் மகளை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும், தன் மகளை கணவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய நல்ல பெண்ணாக எப்படி உருவாக்க வேண்டும் என்பதற்கு தந்தைக்குள்ள பொறுப்பை அறிந்து கொள்வதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேக்குறாங்க ஃபாத்திமாவிடத்துல, ஃபாத்திமா எங்கம்மா அலி என்று, எங்கம்மா அலின்னு கேக்குறாங்க. ஃபாத்திமா சொல்லுகின்றார்கள், என்னிடத்திலே சண்டை செய்து விட்டு அவர் வெளியே சென்று விட்டார், எங்கே செல்கிறேன் என்று சொல்லவில்லை. வரும் பிரச்சனை, வரும். மனிதர்கள் சில சுபாவங்கள் இருக்கத்தான் செய்யும், சில நிறைகுறைகள் இருக்கத்தான் செய்யும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இடையிலே பிரச்சனை வந்திருக்கிறது. ஆனால் மார்க்கம் அங்கே பின்பற்றப்படும் போது அந்த பிரச்சனை சுமூகமாக முடிந்துவிடும். கேட்கிறார்கள், எங்கே? கோபித்துக் கொண்டு சென்று விட்டார், போகும்போது சொல்லவில்லை. பாருங்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷத்தாத் இப்னு அவுஸ் என்ற நபித்தோழராக இருக்கலாம், சொல்கிறார்கள், அலி எங்கே இருக்கிறார் என்று கண்டுபிடித்து வாருங்கள் என்று. சஹாபாக்கள் அவர்கள் எங்க இருப்பார்கள்? இன்றைய சமுதாயமா, இன்றைய வாலிபர்களா? எங்க இருந்தார்கள் அலி? எங்கே? மஸ்ஜித் நபவியிலே அந்த மண்ணிலே, மண் தரையிலே படுத்திருக்கிறார்கள். மேல உள்ள போர்வை விலகி இருந்ததுனால அந்த மண்ணெல்லாம் அவங்க மேல ஒட்டி இருந்துச்சு. யாருங்க? யாரு? அலி, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகனார். அவங்களுடைய நிலைமையை பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ் வர்றாங்க, அங்க இருந்து வந்து சொல்றாங்க சஹாபி, யா ரசூலுல்லாஹ், அலி அங்க படுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. மண்ணெல்லாம் உடம்புல ஒட்டி இருந்துச்சுல, அங்க இருந்து வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மண்ணெல்லாம் தட்டி விட்டு, இப்னு துராப், யா அபா துராப், யா அபா துராப், பா மண் ஒட்டி இருக்கிற ஆளே எந்திரிப்பா எந்திரிப்பா. சிரிப்பு காட்டுறாங்க அவருக்கு. எப்படி? அலின்னு பேரு சொல்லி கூப்பிடாம என்ன சொல்றாங்க, மண் ஒட்டி இருக்கிற ஆள் யாருப்பா, எந்திரிப்பா எந்திரிப்பாங்கிறாங்க. சிரிப்பு மூட்டுறாங்க, சந்தோஷப்படுத்துறாங்க. அவரை எந்திரிக்கிறாங்க, அவரை சுத்தம் பண்றாங்க, அழைச்சிட்டு வராங்க. யாரிடத்துல? ஃபாத்திமாவிடத்துல கொண்டு வந்து இருவருக்கும் இடையிலே மகிழ்வை ஏற்படுத்தி விட்டு செல்கிறார்கள். இன்னைக்கு தாப்ப உன்னை திட்டானா, உன்ன நீ கிளம்பி வந்துருமா, நீ நான் பாத்துக்கிறேன், நீ எப்படி
அம்மாண்ணா நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பி வந்துருமா, எதுவும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். இவர் பாப்பாரு, கொஞ்ச நேரம் ஏதோ பிரச்சனையா இருக்கு, சண்டை போட்டிருப்பாங்க, சரி கொஞ்ச நேரம் போயிட்டு வருவோமே, அவனும் கூலாயிடுவான் நம்மளும் கூலாயிடுவோம் அப்படின்னு வந்து பார்த்தா ஊடு பூட்டி கிடக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டா, இல்லங்க அவங்க பூட்டிட்டு பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அங்க போய் பார்த்தா என்ன என்ன எப்படி மன்னிப்பு கேளு, குடும்பம் உருப்படுமா, குடும்பம் உருவாகுமா? இன்னொரு சம்பவத்தையும் பாருங்க. நம்ம நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு, இருந்தாலும் நம்முடைய ஷேக்குமார்கள் அதிகமா உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களை அப்படியே மேலோட்டமாக நாம் பரிமாறிக்கொண்டு இந்த நல்ல விஷயங்களை புதுப்பித்துக் கொள்வதற்காகத்தான் இதை நாம் நினைவூட்டுகிறோம். இதே புகாரில வந்த சம்பவம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இடையில நடந்த நிகழ்வு தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடைய தந்தை யாரு யாரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏதோ பள்ளிக்கு வர்றாங்க ஒரு தேவையா, பார்த்தா ஆயிஷாவுடைய அறையில இருந்து கொஞ்சம் சத்தம் வேகமா இருக்கு. என்ன இருக்கு? சத்தம் வேகமா இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உள்ள சண்டை போட்டுருக்காங்க. யாரோட யாரோட ரசூலுல்லாஹ்வோட சண்டை போட்டுருக்காங்க. பேச்சு கொஞ்சம் சத்தம் அதிகமா இருக்கு. இங்க எடுத்து வர்றாங்க. ஆயிஷா, ரசூலுல்லாஹ்வின் மீது சத்தத்தை உயர்த்துகிறாயா அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன செய்யணும்? இது ஒரு குடும்பத்தில் நடந்த நிகழ்வு, இஸ்லாமிய வாழ்க்கைக்கு வழிகாட்டி. ஒரு தந்தை முதலில் என்ன செய்ய வேண்டும்? தன் மகளை அதட்ட வேண்டும். நீங்கள் உங்கள் மகளை போர்த்தி வளர்த்திருக்கலாம், பிரியத்தோடு பாசத்தோடு வளர்த்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த பெண்ணை ஒரு ஆணுக்கு திருமணம் முடித்து கொடுத்ததற்கு பிறகு அந்த ஆணுக்கு உரிமையான அவளை நீங்கள் அந்த ஆணுக்கு துணை நிற்பவளாக, அந்த ஆணை மகிழ்ச்சி ஊட்டக்கூடியவளாக, அந்த ஆணை திருப்திப்படுத்தக்கூடியவளாகத்தான் தூண்ட வேண்டுமே தவிர அந்த ஆணுக்கு எதிராக அந்த பெண்ணை தூண்டுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் அல்லாஹ் கொடுக்கவில்லை. நீ வாமா, நான் பாத்துக்கிறேன், யார் என்ன செஞ்சிருவானாவ, வா கேஸ் போடுவோம். எத்தனை தந்தைகள் தெரியுமா நிம்மதியான குடும்பத்தை சில அற்ப காரணங்களுக்காக பிரித்து கோர்ட்டிலே கேஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நேர் வழி காட்டட்டும். உடனே அடுத்த பக்கம் பாருங்க, தந்தை வந்து சத்தம் போறாரு. இவங்க என்ன செய்யல, ஆமா அபூபக்கர பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா, சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் எடுத்து பேசுறா, இன்னும் கொஞ்சம் நாலு சேர்த்து நாலு வார்த்தையை சொல்லுங்க சொன்னாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அடுத்து என்ன நடந்தது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எதுக்குப்பா நமக்கு பிரச்சனை, சரி அவங்க தான் பேசிக்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம அலட்ட வேணாம் மிரட்ட வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவிடத்துல இன்னும் கோபம் குறையில, ஆயிஷாவுக்கு இன்னும் கோபம் குறையில. இப்பதாங்க முக்கியமான சீனே வரப்போகுது, முக்கியமான காட்சியா அப்பதான் சொல்றாங்க. அபூபக்கர் போனதுக்கு பின்னாடி, ஆயிஷா பத்தியா பார்த்தியா, உங்க தந்தை வந்தாரு, நான் எப்படி உன்னை பாதுகாத்தேன் பத்தியா, நான் எப்படி உன்னை காப்பாற்றினேன் பார்த்தாயா என்று ஆயிஷாவை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக, ஆயிஷாவுடைய பொருத்தத்தை தேடும் விதமாக, ஆயிஷாவுடைய மனதை குளிர வைக்கும் விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவிடத்திலே கொஞ்சி பேசினார்கள். பாத்தியா ஆயிஷா, உங்க அத்தா வந்து உன்னை திட்டும் போது நான் உன்னை சும்மா விடலையே, அவன் உன்னை தடுத்துக்கிட்டனா இல்லையா, உன்னை பாதுகாத்துக்கிட்டனா இல்லையா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சுகிறார்கள். ரெண்டு பேரும் கொஞ்சம் ஆரம்பிச்சவங்க கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப திரும்ப யார் வர்றாங்க? வீட்டுக்கு வெளியே நின்ன யார் வரா? அபூபக்கர் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அஷ்ரிகானி ஃபீ சில்மிகுமா கமா அஷ்ரக்துமானி ஃபீ ஹர்பிகுமா. நீங்கள் சண்டை போட்ட போது என்னை சேர்த்தது போன்று நீங்கள் ஒற்றுமையாக இருக்கும் போதும் என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் தூதரே. எத்தகைய குடும்பம் பார்த்தீர்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயங்களை நினைவிலே கொள்ளுங்கள். இதன் மூலமாகத்தான் உண்மையான திருமண வாழ்க்கையின் சுவையை புரிய முடியும். மனைவி ருசியா சமைச்சு போட்டு அந்த சாப்பாட்டுல ருசி காணாதீங்க. மனைவி உங்களுக்கு உங்களுடைய குடும்ப தேவைகளை, அன்றாட வாழ்க்கையின் இந்த விஷயங்களை நிறைவேற்றி தருவதிலே மட்டும் உண்மையான சுவை அல்ல. இரண்டு உள்ளங்கள் புரிந்து, இரண்டு உள்ளங்கள் ஒருவரை ஒருவர் விளங்கி, ஒருவரின் ஒருவர் மீது அன்பு செலுத்தி இந்த மார்க்கத்திற்கு தூண்களாக, துணைகளாக நின்று அல்லாஹ்வின் அச்சத்திலே
அல்லாஹ்வின் வழிபாட்டிலே ஒருவர் ஒருவருக்கு துணையாக நின்று ஒரு முஸ்லிம் சமூகத்தை வளர்க்கும் போது அந்த சமூகத்தின் பிள்ளைகளை வார்த்தெடுப்பதிலே வளர்த்தெடுப்பதிலே அவர்களை வீரர்களாக, ஒழுக்கமிக்கவர்களாக, கல்வி ஞானமிக்கவர்களாக, அல்லாஹ்வின் அச்சம் மிகுந்தவர்களாக உருவாக்குவதிலே நீங்கள் துணை நிற்கும் போது அப்போது அன்பிற்குரியவர்களே திருமண வாழ்க்கையின் உண்மையான சுவையை பார்க்கலாம். உண்மையான அந்த சஆதத், அந்த நற்பாக்கியத்தை, அந்த மகிழ்ச்சியை உணரலாம். அந்த மகிழ்ச்சி இந்த உலகத்தோடு நிற்கின்ற மகிழ்ச்சி அல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், சூரத்து தூரிலே சொல்லுகின்றான், வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُمْ அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُمْ வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை. யார் ஈமான் கொண்டு இறை நம்பிக்கையை கொண்டு அல்லாஹ்வின் அச்சத்தோடு தங்களுடைய குடும்பத்தை அமைத்தார்களோ அவர்களை நாம் சொர்க்கத்திற்கு அனுப்பும் போது அவர்களுடைய மனைவிமார்களையும் சேர்த்து அனுப்புவோம், அவர்களுடைய பிள்ளைகளையும் சேர்த்து அனுப்புவோம். அல்லாஹ் அக்பர். எங்கே நாம் குடும்பமாக இருக்கலாம்? இந்த துன்யாவிலே நாம் இந்த கண்டிஷனோடு நாம் குடும்பமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் குடும்பமாக வாழலாம். அதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. அந்த இலட்சியத்தை நோக்கி, அந்த குறிக்கோளை நோக்கி நாம் நம்முடைய பாதையை அமைத்துக் கொள்வோமாக, நம்முடைய நற்பண்புகளை மாற்றிக் கொள்வோமாக. குர்ஆன் சுன்னாவின் பக்கம்